அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நவில் தரும் நூல்நயத்தின் 39வது நிகழ்வுக்கு அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வலைதமிழ்.com, கற்க கசடர மற்றும் வள்ளுவ குரல் குடும்பம் இணைந்து நடத்தும் இந்த திருக்குறள் நூல்கள் குறித்த எண்ண பகிர்வுகளின் நிகழ்வினை காண வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இன்று நாம் காணப்போகும் நயவுரையின் நூல் மரணமிலா பெருவாழ்வு. இதற்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு? நாம் எல்லாம் மரணமிலா பெருவாழ்வு என்றவுடன் அது ஏதோ வள்ளலார் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொன்னதாக நாம் உணர்கிறோம். ஆனால் இதன் நூலாசிரியர் முனைவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள் அது அல்ல, பெயர் எனால் மரணமில்லா பெருவாழ்வு என வள்ளலார் காலத்திற்கு பின் தோன்றி இருக்கலாம், ஆனால் இது மெய்யுணர்தலின் அடிப்படை என சொல்லி இதற்கு 22 நூற்றாண்டுக்கு முன்பாகவே வள்ளுவர் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் இதை பற்றி மெய்யுணர்தல் அதிகாரத்திலும் கடவுள் வாழ்த்திலும் சொல்லி இருக்கிறார் என சொன்னதனால் திருக்குறளுக்கும் இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கும் தொடர்பு அதிகமாகவே உள்ளது. இதை இன்னும் விளக்கமாக இந்த நூலின் நயவுரையில் சொல்ல இருக்கிறார் பேராசிரியர் நீலமேகன் அவர்கள். அவர்கள் சங்கரா அறிவியல் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார். அவரையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்று நூலாசிரியர் முனைவர் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் அறிஞர் பெருமக்களையும் வருக என வரவேற்று என் வரவேற்பை நிறைவு செய்து அடுத்து நயவுரையாளரை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் உரைப்பார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சங்கரபாணி ஐயா. இன்று நமது நிகழ்வு 39வது நிகழ்வு, மரண விழா பெருவாழ்வு. அந்த பெருவாழ்வை குறித்து இன்று நம்மோடு உரையாட இருப்பவர் கார்மேக கண்ணன் பெயர் கொண்ட முனைவர் நீலமேகன் அவர்கள். ஐயா சக்கரபாணி ஐயா தெரிவித்தது போல் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழி துறையில் மானிடவியல் நோக்கில் சங்க இலக்கியங்கள் என்ற பொருண்மையில் ஆய்வு நிகழ்த்தி முனைவர் பட்டம் பெற்றவர். மானிடவியல் ஆந்த்ரோபாலஜி நோக்கில் சங்க இலக்கியங்களை பார்த்து பெருமை பெற்றவர். இலக்கிய கிரியேட்டிவ் ஃபீல்ட், சிறுகதை கவிதைகள் எழுதும் மிக்க ஆர்வமுடையவர். அது மட்டுமின்றி மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளராகவும் அறியப்படுகிறார். அத்தகையோரை வணங்கி வரவேற்று இந்த நூலை பற்றிய நயவரை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஐயா வருக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும், அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் திருக்குறளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற இந்த 3 அமைப்பினருக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த அமைப்பை குறித்து அறிமுகப்படுத்தி வைத்தவர் என்னுடைய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். நான் இந்த அமைப்பு குறித்து முழுமையாக வேறொன்றும் எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே அசரீரி போல, அதாவது தன்னையும் அறியாமல் அனிச்சையாகவே வேற ஏதாவது கிழமைகளை நீங்க மாத்தி வச்சுட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஆழ்மன பதிவுல பதிந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக, திருக்குறளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமையானது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் திருக்குறளை, திருவள்ளுவரினுடைய குறள் கருத்துக்களை, அது சார்ந்து வெளிவந்திருக்கக்கூடிய நூல்களை உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கேட்டு பயன்பெறுகின்ற வகையில செயலாற்றி வரக்கூடிய இந்த 3 அமைப்பினருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த நிகழ்விலே பங்கேற்க வைப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி
தன்னுடைய மரணமிலா பெருவாழ்வு என்கிற நூலை குறித்து பேசுவதற்கு அடித்தளம் அமைத்து தந்த என்னுடைய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை குறித்து பேசுவதற்கு முன்னால் திருக்குறளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு அவசியமான ஒரு நூலாக, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக விளங்கி கொண்டிருப்பது திருக்குறள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தினுடைய போக்கு எதுவாக இருக்கிறது என்று பார்க்கிற போது, விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு மெய்ஞானம் வளரவில்லை. உலக நாடுகளுக்கிடையே போர் மூண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பார்த்தோமே என்று வைத்துக் கொண்டால் கூட மாநிலங்களுக்கு இடையே பெருந்தன்மை இல்லாத ஒரு நிலை. அங்கு வாழக்கூடியவனும் உழைக்கக்கூடியவனும் விவசாயம் செய்கிற விவசாயி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவனும் விவசாயி தான். ஆனால் மனிதனை மனிதன் மதிக்கிறானா என்கிற ஒரு நிலைப்பாட்டை எண்ணி பார்க்கிற போது எல்லாம் சுயநலமாக மாறிவிடுகிற ஒரு தன்மை, ஒரு போக்கு இந்தியாவுக்குள்ளேயே கூட இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதே போல மனிதர்களை பார்க்கிற போது மேடு பள்ளம் அதிகமாக இருக்கிறது. அதாவது அளவுக்கு மீறி உலக இன்பங்களை சில பேர் துய்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அடிப்படை தேவையே இல்லை, கிடைக்கவில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில மனித மனங்களிலே ஆக்கிரமித்துள்ள பேராசை என்கிற ஒரு பண்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே பொறாமை என்கிற எண்ணம் மலிந்திருக்கக்கூடிய இந்த உலகத்துல மனித வாழ்வு எம்மாத்திரம் என்கிற புரிதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூலாக வள்ளுவம் விளங்கி கொண்டிருக்கிறது. வள்ளுவம் உலகுக்கு தந்த கொடை ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனம், மதம், நாடு என்கிற எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான உலக பொதுமறையாக விளங்கக்கூடிய ஒரு நூலாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளிலிருந்து நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமானவை. அதுல பார்க்கிற போது திருக்குறள் தொடாத பொருள் இல்லை என்கிற ஒன்றைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். திருக்குறளின் பெருமையை பற்றி திருவள்ளுவ மாலை என்கிற ஒரு அற்புதமான நூலே அதனுடைய பெருமையை, அதனுடைய நுட்பத்தை ஒரு தனி நூலே எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அதன் பெருமைக்கு வேறு விளக்கம், சான்று தேவையில்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பொய், கயமை, களவு, வாய்மையின்மை என்ற ஒரு போக்கெல்லாம் மக்கள் மனங்களிலே மலிந்து கிடக்கிறது. அறமற்ற தன்மையானது எங்கும் இருப்பதை நாம் காண முடிகிறது. இப்படி சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய சமூகத்தில் அவ்வப்போது அறவாணர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றி இப்படி புதர் மண்டி கிடக்கிற சமூகத்தை மீண்டும் சரிப்படுத்துகிற வேலையை அவ்வப்போது செய்து வருகிறார்கள். அப்படி திருக்குறளை வாசிக்கிற போது வள்ளுவர் இந்த வாழ்க்கை எம்மாத்திரம் என்பதை எப்படி சொல்லுகிறார் என்கிற சிந்தனைக்கு வித்திட்டு இருக்கிறது. பேராசிரியரின் நூலும் அந்த அடிப்படையில் தான் எழுந்தது. மரணமிலா பெருவாழ்வு என்கிற நூலும் திருக்குறள் என்கிற வித்திலிருந்து தோன்றிய ஒரு மரம்தான். அப்படி பிறவாமையை பற்றி, அதாவது மரணமிலா பெருவாழ்வை பற்றி பேசுகிற அடிப்படை நூலாக திருக்குறள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அதை படிக்க நேர்ந்ததன் விளைவுதான் அந்த திருக்குறளினுடைய வீச்சுதான் இப்படி ஒரு தனி நூலாக பெருக்கெடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. கற்றதன் பயன் என்ன என்று சொன்னால் தான் பெற்றதை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பது என்பது. அப்படி திருக்குறளை வாசித்த எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய இன்றைய காலத்தின் குரல்
ஒலிக்கிறது. அதாவது இன்றைக்கு நான் முன்பே குறிப்பிட்டதை போல எத்தனையோ நிலைகளால் சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய சமூகத்தை பண்படுத்த வேண்டிய, மனங்களை பண்படுத்த வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை உணர்ந்து இந்த நூலானது இயற்றப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்று சொன்னால், ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தும் போதெல்லாம் அறத்தை பற்றி பேசாத நாட்களே கிடையாது. குறிப்பாக நான் பலமுறை கவனித்திருக்கிறேன். திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், அதாவது இழிவினும் இழிவான செயல் நிகழும் போதெல்லாம் அடிக்கடி எங்களுடைய பேராசிரியர் கயமை என்ற ஒரு சொல்லை அடிக்கடி கையாளுவார். இது எதன் தாக்கத்தினால் விளைந்தது? திருக்குறளின் தாக்கத்தினால் விளைந்த ஒன்று. அப்படி இந்த சமூகத்துல அறம் கெட்டு போயிருக்கிறது, கொஞ்சமும் அறமில்லாத செயலாக இருக்கிறது என்று யாரை முன்னிறுத்தி அறக்கருத்துக்களை அடிக்கடி பேசுவார் என்று பார்த்தோமே ஆனால், அறிஞர் பெருந்தகை பேராசிரியர் மூவா அவர்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமான பேராசிரியர். மூவாவை பற்றி பேசாத நாளே கிடையாது, அவருடைய நூல்களை பற்றி பேசாத நாளும் கிடையாது. எங்களுடைய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற சமயமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கேனும் சொற்பொழிவுகள் நிகழ்த்துகிற களமாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் மூவா வெளிப்படுவது அவருக்கே உண்டான ஒரு இயல்பு. இப்படி பார்க்கிற போது இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், எல்லா மக்களிடத்திலும் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மனித வாழ்க்கையினுடைய தன்மை என்ன என்பதை விளக்குகிற ஒரே எண்ணத்தோடு திருக்குறளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிற அருளாளர்களின் குறளையும் துணைக்கு வைத்துக்கொண்டு இங்கு மரணமிலா பெருவாழ்வு என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த நூலிலே. இந்த நூலை பற்றி நாம் சிந்திக்கிற போது இந்த நூலினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி முதலில் பார்க்க வேண்டும். இந்த நூல் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிற போது முதலிலே மரணமிலா பெருவாழ்வு பெற்றவர்கள் யார் யார் என்றெல்லாம் முதலிலே நூலின் தொடக்கத்திலே பேசுகிறார். ஏன் அப்படியானால் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன, அதை பெற்றவர்கள் நிலைப்பாடு என்ன, நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்கிற கேள்வியை எல்லாம் அது முன்வைப்பதாக இருக்கிறது. அதாவது இந்த நூல் 3000 ஆண்டுகளாக பல்வேறு புலவர்கள் சிந்தித்திருக்கக்கூடிய செம்மாந்த வாழ்வாகிய மீண்டும் பிறவாமையாகிய அந்த மரணமிலா பெருவாழ்வை பற்றிய கருத்துருவினுடைய தொகுப்பாக இந்த நூலானது அமைந்திருக்கிறது. அதாவது இந்த மரணமிலா பெருவாழ்வு என்பதை எப்படி பெறலாம், அதாவது யாரெல்லாம் மரணமிலா பெருவாழ்வு பெற்றார்கள் என்பதை தொடக்கத்திலே சொல்லி அந்த மரணமிலா பெருவாழ்வு என்கிற அந்த சிறந்த சீரிய வாழ்வை பெறுவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அடுத்து பேசுகிறார். அதாவது அடிப்படை ஒழுக்கம், அடுத்ததாக இருக்கக்கூடியது மன தூய்மை, அடுத்தது வாய்மை, அவாவின்மை, தவம், துறவு, முயற்சி, அதற்கெல்லாம் இடையறாத பயிற்சி, பற்றற்ற மனநிலை என்று சொல்லக்கூடிய தன்மை, எண்ணங்களற்ற பரிசுத்த நிலை, பயன் கருதாத பண்பாகிய ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய பண்பு. இந்த நெறிகளிலே வாழ்கின்றவர்கள் மரணமிலா பெருவாழ்வினை அடையலாம் என்பதை இந்த நூல் குறிப்பாக புலப்படுத்துவதாக இருக்கிறது. இதற்கு இந்த கருத்துக்களை எல்லாம் பேராசிரியர் அவர்கள் விளக்குவதற்கு எந்த நூலை துணையாக எடுத்துக் கொள்கிறார் என்று பார்த்தோமேயானால் திருக்குறள் தான் முதன்மையான நூல். அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிறப்பும் இறப்பும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல அந்த ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு மக்கள் இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை உணர்ந்து நிலையானதை சிந்திக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நூலானது இயற்றப்பட்டிருக்கிறது. இதை 3 நிலைகளாக நாம் இதை பகுத்துக் கொள்ளலாம். முதலிலே மரணமிலா பெருவாழ்வு என்றால் என்ன என்பதை பற்றி பேசுகிறார். நான் முன்பே குறிப்பிட்டதை போல மரணமிலா பெருவாழ்வு வாழ என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். அடுத்து 3ஆவதாக தந்திருக்கக்கூடிய அந்த நூலிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய இணைப்பு பகுதிகளெல்லாம் மரணமிலா பெருவாழ்வு பற்றி அருளாளர்கள் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பவற்றை எல்லாம் தொகுத்து
அதை மேலதிக தகவல்களுக்கு நூலை வாசிக்கக்கூடியவர்கள் மேலும் வாசிப்பதற்கான அதன் சாரங்களையும் எடுத்து விவரிக்கிறார். இப்போ இப்படி இந்த மரணமிலா பெருவாழ்வு என்று பேச போகிற போது எங்கிருந்து தொடங்குகிறார் என்று பார்க்கிற போது நம்முடைய இதிகாசங்களிலிருந்து தொடங்குகிறார். பாரத ராமாயணம் என்று சொல்லக்கூடிய 2 இதிகாசங்களிலும் மரணமிலா பெருவாழ்வு எவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது என்று தொடங்கி அதற்கு அடுத்ததாக தமிழின் மிக தொன்மையான இலக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற சங்க இலக்கியத்திலிருந்து சான்று காட்ட தொடங்குகிறார். என்னவெல்லாம் எந்தெந்த நூல்கள் இந்த நூலிலே எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிற போது இவ்வளவு நூல்களும் அருளாளர்களும் இதில் சான்றுகளாக நின்று தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதை பார்க்க முடிகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள், திருமந்திரம், தேவாரம், பெரிய புராணம் இப்படி நூல் பெயர்களை குறிப்பிடுவதைப் போல அருளாளர்களின் பெயர்கள் என்று வருகிற போது குமாரதேவர், உமாபதி சிவாச்சாரியார், பட்டினத்தார், பத்திரகிரியார், ஆதிசங்கரர், மாணிக்கவாசகர், ஆழ்வார்கள், ஔவையார், தாயுமானவர், இப்படி வள்ளலார் என்று பல பேரினுடைய ஒட்டுமொத்தமான எல்லோருடைய கருத்துக்களினுடைய ஒரு பிடிவாக அவற்றையெல்லாம் வலியுறுத்துவதற்கு ஏற்ற ஒரு வகையிலே இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த மரணமிலா பெருவாழ்வு என்கிற செம்மாந்த வாழ்வை பற்றி பேசுவதாக இந்த நூலினுடைய தொடக்கமானது அமைகிறது. அதாவது இப்படி பல்வேறு தலைப்புகளிலே ஒரு சிறு சிறு தலைப்புகளாக ஆக்கி இந்த நூலை தனக்கே உரிய ஒரு கட்டமைப்பில் நூலை ஆக்கியிருக்கிறார். சிறு சிறு தலைப்புகளில் தன்னுடைய கருத்துக்களை முறையாக வைத்து அதற்கு உரிய மேலதிக தகவல்களை இணைப்பு என்கிற தன்மையிலே கொடுத்து ஒரு நூலை உருவாக்குவது என்பது தற்போதைக்கு அவருடைய பாணியாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில என்னவெல்லாம் இந்த நூலிலே பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது உடம்போடு மறைதல், இறப்பு, வாழ்வு என்றால் என்ன, மரணத்தினுடைய 5 நிலைகளை பற்றி பேசுகிறார். அப்படி பார்க்கிற போது இயற்கை மரணம் என்றால் என்ன, துயருற்ற மரணம் என்றால் என்ன, எதிர்பாராத மரணம் என்றால் என்ன, அடக்கம் என்று சொல்லுகிறோமே அப்படி என்றால் என்ன, அடுத்ததாக அதன் உச்சமாகிய மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லுகிறோமே அப்படி என்றால் என்ன, ஜோதியுள் ஜோதியாதல் என்றால் என்ன, மண்ணடக்கம் செய்வது என்றால் என்ன, உயிரோடு மண்ணடக்கம் செய்த ஞானியர்கள் யார் யார், உடலா உயிரா எது நிரந்தரமானது, வெளியில் வெளியாதல் என்றால் என்ன, புகழுடன் வாழ்வது என்பது எத்தகையது என்று இவற்றை பற்றியெல்லாம் விவரிக்கிறார். அதற்கு பல்வேறு நூல்களை உதாரணம் காட்டி சொல்லுகிறார். அப்படி இந்த நூலானது மரணமிலா பெருவாழ்வை பற்றி பேசுவதற்கு இப்படி வகைப்படுத்தப்பட்டு சிறு சிறு தலைப்புகளில் விவரிக்கப்படுவதை நாம் இங்கே பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது இந்த உடம்போடு மறைதல் என்கிற ஒரு தன்மை, உடம்போடு இந்த உலக வாழ்வை நீத்து இறைவனுடைய நிழலில் இளைப்பாறுதல் என்கிற ஒன்றுக்கு சான்றாக எவையெல்லாம் விளங்குகின்றன என்பதை பற்றி பார்க்கிற போது இந்த நூலின் தொடக்கத்திலேயே ராமாயணத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதற்கு அடிப்படையாக சீதை மண்ணுக்குள் அடக்கமாகிற ஒரு நிலைப்பாடு. அதே போல லக்குவணனும் ராமனும் பார்த்தோமே ஆனால் அந்த சரையு ஆற்றங்கரையிலே மறைவது அப்படிங்கிற ஒரு தன்மை இருப்பதை பார்க்கிறோம். மகாபாரதத்தில் அந்த பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் சொர்க்கம் புகுந்த அந்த செயல்பாட்டை இங்கே சுட்டி காட்டுகிறார். அதே போல சங்க இலக்கியத்திலே 18 3ஆம் பத்தை பாடிய பாலை கௌதமனார் வேண்டுகிற பரிசில் என்ன என்று சொன்னால் தானும் தன்னுடைய பார்ப்பனியும் அப்படியே உடலோடு சொர்க்கம் புக வேண்டும் என்று, அதற்காக யாகம் செய்து அவர்கள் சொர்க்கத்துக்கு போகின்ற ஒரு நிலைப்பாடானது செய்யப்படுவதை பார்க்கிறோம். அதே போலவே கண்ணகி கோவலனோடு வானுலகம் சென்றதை பற்றியதான ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. மணிமேகலையும் அவ்வாறே. அதே போல திருஞான சம்பந்தர் திருமண வைபவத்தின் போது பார்ப்போம், தன்னுடைய மனைவி மட்டுமல்லாமல் அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் மேலுலகம் போகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்க முடிகிறது. அதே போலவே திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவருக்கு உதவியாக இருந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் அவ்வாறே சொர்க்கம் புகுகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். உடலோடு சொர்க்கம் புகுதல் அப்படிங்கிற நிலைப்பாடு.
அதே போலவே சிறு தொண்டரின் மனைவி திருவெண்காட்டு நங்கை, அவனுடைய மகன் சீராளத்தேவன், இப்படி சிறு தொண்டருடைய பணிப்பெண் என்று பலரும் உடம்போடு மறைகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும். இங்கு ஒன்றை இந்த நேரத்திலேயே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது அருளாளர்கள் மட்டுமல்லாமல் யார் அந்த அருட்செயலை செய்து சான்றோர்கள் சொல்லுகின்ற அந்த நெறிப்படி செம்மாந்த வாழ்க்கை வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு பெரும்பேரை பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களோடு தொடர்புடையவர்களுக்கும் அந்த பேரு கிடைப்பது என்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒன்று. அதாவது நாம் யாரோடு இருக்கிறோமோ அந்த அதனுடைய பயன் அவர்களை சார்ந்தவர்களையும் சென்றடைகிறது. அதே போலத்தான் வள்ளுவர் சொல்லுவார், அதாவது நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்று என்று. வானத்தில் இருக்கிற போது மழை தூயதாகத்தான் இருக்கிறது. அந்த மழை விழுகிற நிலத்தை பொறுத்து அந்த நீர் அந்த நிலத்தின் தன்மையை பெற்று விடுகிறது. அது உவர் நிலமாக இருந்தால் நீர் உவர்ப்பாக மாறிவிடுகிறது. அது நன்னிலமாக இருந்தால் குடிக்கும் தன்மையுள்ள நல்ல நீராக மாறிவிடுகிறது. அதே போலத்தான் மனிதர்களும் நல்லவர்களோடு சேர்கிற போது நாம் நல்லவர்களாக இருக்கிறோம், நல்லவர்கள் பெறுகிற கதியை நாமும் பெறுகிறோம். அப்படித்தான் இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை பற்றி சிந்திக்கிற போது உடம்போடு மறைகின்ற ஆன்றோர்களை பற்றி பார்க்கிற போது அவர்களை சார்ந்தவர்களும் அப்படிப்பட்ட பேரினை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு படிப்பினை. அது எதை குறிக்கிறது? நல்லவர்களோடு இருந்தால் நாமும் நற்கதியை பெறலாம் என்பதை சுட்டுவதாக இருப்பதை நாம் இங்கே சிந்திக்க முடிகிறது. சரி, இப்படி இந்த உடம்போடு மறைந்தவர்களை பற்றி பேசுகிற நிலையில அடுத்து திருநீலகண்ட குயவனார், கண்ணப்ப நாயனார், சண்டீச நாயனார், மாணிக்க வாசகர், ஆண்டாள் இப்படி சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் புகுந்து மரணமிலா பெருவாழ்வு பெற்றவர்களாக நாம் புராணங்களிலும் இலக்கியங்களிலும் நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி நாம் இந்த சொர்க்கத்துக்கு செல்வது அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, மீண்டும் பிறவாமை என்கிற ஒரு தன்மை, பிறவாத தன்மையை நாம் பெறுவது, மீண்டு வாரா நெறி என்று பேராசிரியர் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார். அது அந்த ஒரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும், என்னென்ன பண்புகளை என்னென்ன ஒழுக்க நெறிகளை ஒருவன் கடைபிடித்து வாழ்ந்தால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேறு கிடைக்கும் என்பதை எதை கொண்டு இந்த நூலில் நிறுவி இருக்கிறார் என்று சொன்னால் திருக்குறளை கொண்டுதான். குறிப்பாக இந்த பிறவாமை அல்லது மீண்டு வாரா நெறி அல்லது வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த பேறுகளை பற்றி பேசுகிற போது இங்கே சான்றுக்கு வள்ளுவர் தான் வந்து நிற்கிறார். அதாவது தவம், துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல் என்று சொல்லுகின்ற அந்த அதிகாரங்கள் முழுக்க முழுக்க குறிப்பாக இந்த மரணமிலா பெருவாழ்வை பற்றி பேசக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது என்பதை அந்த குறளை வாசிக்கிற போது நாம் உணர முடியும். உதாரணத்துக்கு இந்த குறட்பாக்களை நான் சொல்ல முடியும். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்றீண்டு வாரா நெறி. கற்க வேண்டிய கல்வியை கற்று மெய்ப்பொருளையும் அறிந்தவர் மீண்டும் இவ்வுலகத்தில் பிறவிகளை தாம் எடுத்து வராத நெறியை மேற்கொள்வார்கள். கற்க வேண்டிய கல்வி என்ன கல்வி? இந்த சாகா கலை. அது எவ்வாறு நேரும் என்று சொன்னால், மனமானது முதல்ல செம்மைப்பட வேண்டும். எந்த ஒரு செயலுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது மனம். இலக்கியங்கள் முழுக்க முழுக்க மனங்களை பற்றித்தான் பேசுகிறது. இலக்கியம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மனத்தை பற்றித்தான் எடுத்துரைக்கிறது. அந்த மனதை பக்குவப்படுத்துகிற வேலையைத்தான் பக்தி இலக்கியங்கள் முழுக்க முழுக்க செய்து கொண்டிருக்கின்றன. இதுவும் குறிப்பாக இந்த மெய்யியல் என்று சொல்லக்கூடிய யதார்த்த விஷயங்களை, நுட்பங்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவையாக இருக்கக்கூடியவை இந்த அறநூல்கள் தான். அப்படிப்பட்ட அந்த நூல்களை கற்று வாழ்க்கை எத்தன்மை எது என்பதை உணர்ந்து ஒருவன் செயல்படுவானேயானால் மீண்டும் பிறவாமை என்கிற நெறியை அடையலாம் என்று வள்ளுவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிறப்பு என்னும் பேதமை நீங்கி சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு.
பிறவி துன்பதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் அறியாமைதான். அறியாமை என்கிற இருள் நீங்கினால் பிறவி என்கிற துன்பம் வந்து நேராது. அறியாமையினால் தான் ஒருவன் ஆசைக்கு அடிமையாகிறான். ஆசைதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணியாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த அறியாமை நீங்குமாறு முக்தி என்று சொல்லக்கூடிய சிறந்த நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த செம்பொருள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அறிந்து கொள்வதுதான் மெய்யுணர்வு என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார். பிறப்பு என்னும் பேதமை நீங்கி சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த இப்படிப்பட்ட அந்த சீரிய சிந்தனை அடிப்படை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த சிந்தனை திருக்குறளிலிருந்து வருகிறது. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அடிப்படையே இங்கு இதுதான், யான் எனது என்கிற செருக்கு. இந்த செருக்கு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. உலகம் நிம்மதி இழந்து மக்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாகுவதே ஒரு தனி மனிதனுடைய செருக்கு தான். ஒரு தனி மனிதனுடைய செருக்கு தான் இங்க நாட்டிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் மிகச்சிறந்த உதாரணங்களை எல்லாம் காட்ட முடியும். ஆனாலும் இப்போ நேரங்கருதி அவற்றை தவிர்க்க விரும்புகிறேன். அதாவது இந்த உடலை யான் நான் என்றும் இந்த இருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் எனது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயை இருக்கிறது, இந்த மயக்கம் இருக்கிறது, அதை அறுத்து விடுகிறவன் எவனோ அவன்தான் வானோருக்கும் செல்ல முடியாத, வானோர்களும் செல்ல முடியாத உயர்ந்த உலகத்திற்கு செல்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் நாம் மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லுகிறோம். வானோர்க்கும் கிட்டாத உயர்ந்த உலகம். அப்படிப்பட்ட ஒரு செம்மாந்த வாழ்க்கை என்பது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், யார் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, யார் இருப்பவை அனைத்தும் எல்லோருக்கும் பொது என்ற தன்மையிலே நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்து தான் நல்ல மனமானது இருக்கும். நல்ல மனம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் இறையருளானது கிட்டும். நல்ல மனத்தில் தான் நல்ல சிந்தனை உருவாகும், பயமற்ற நிலை உருவாகும், போதும் என்கிற மனம் உருவாகும். அப்படி பார்க்கிற போது இப்படி வள்ளுவர் இந்த மனதை பண்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் மனிதனை தயார்படுத்துகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். எல்லா நாளும் அறம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அறம் செய்யாத நாளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒருவன் அறச்செயல்களை செய்து கொண்டே இருப்பானே ஆனால் அவனுக்கு மீண்டும் பிறத்தல் என்கிற ஒரு தன்மை வராது. மீண்டும் பிறந்து பிறந்து துன்புறுதல் என்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படாது. பிறவி என்கிற வழியை அடைக்கக்கூடிய கல்லாக அவன் செய்கின்ற அறமே விளங்கும் என்று அறம் செய்வதால் விளையக்கூடிய பயனை பற்றி எடுத்து சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப மரணமிலா பெருவாழ்வை ஒருவன் பெற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை தகுதி என்ன என்றால் இந்த அறச்செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடியது. அடுத்து எதுவெல்லாம் அறம் என்று பேச புகுந்தோமேயானால் அது மொத்தமே இதனுக்குள் அடக்கமாக ஆகிவிடும். அப்படி பார்க்கிற போது அதே போல இன்னொன்னு சொல்லுவோம், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது அப்புறம் பார்த்து கொள்ளலாம், இப்போதே என்ன அவசரம் என்று எண்ணாமல், வயதை குறித்தோ நான் இளைஞனாக இருக்கிறேன், நான் இளமையோடு இருக்கிறேன், பிற்காலத்திலே அறச்செயல்களை எல்லாம் செய்து கொள்ளலாம், இப்போது நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்பதை போல எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும், எப்போதும் அறம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய உடலானது அழியுங்காலத்திலே அது தோன்றா துணையாக இருந்து நமக்கு நற்கதியை தருவதற்கு உதவும் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இவையெல்லாம் வள்ளுவம் தான் இந்த செம்மாந்த வாழ்க்கைக்கு அடிகோல் இடுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அதாவது தவம் செய்வதால் பெறக்கூடிய ஆற்றலை பெற்றவருக்கு யமனை வெல்லுதலும் கைகூடும் என்று வள்ளுவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். யமனையும் வென்று விடலாம். யாருக்கு? தவம் செய்பவர்கள். தவம் செய்வதால் பெறுகின்ற ஆற்றலை பெற்றவர்கள் யமனை வெல்லுகின்ற
தன்மையை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்படி வள்ளுவம் இந்த மரணமிலா பெரு வாழ்வுக்கு மனிதனை அழைத்து செல்வதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இப்படி இதை அடிப்படையாக கொண்டுதான் மேற்குறித்த சான்றோர்கள் எல்லாம் நற்கதியை அடைந்திருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக மனித வாழ்க்கையை பற்றி பார்க்கிற போது இந்த வாழ்க்கை என்பது எம்மாத்திரம் என்பதை உணர்த்த போகிறார். அப்போதான் நாம் பிற அருளாளர்களை பேராசிரியர் அவர்கள் சான்றுக்கு அழைக்கிறார். மனிதன் முதலிலே நிலையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் நாம் நிலையாக இருப்போம் என்று, நாம் சேர்த்து வைத்தவையெல்லாம் நமக்கே திரும்ப திரும்ப நிலைத்து நிற்கும் என்று. ஆனால் இயல்பு என்ன என்று சொன்னால், நெருடல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வதை போலத்தான். இதோ இப்பதானே பார்த்தேன், நேத்து பார்த்தனே, அடடா அதுக்குள்ளவே மரணித்து விட்டானே, அப்படியா இப்பதான் நேத்தானப்பா பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாமை உடையது இந்த மனித வாழ்க்கை. அப்படின்னா நாம எப்படி வாழ வேண்டும்? நான் எனது என்று செருக்கோட வாழணும் இல்லையே. இந்த வாழ்க்கை உடனே மாயமாக மாறக்கூடிய ஒரு தன்மையுடையதாக, காற்றில் கரைந்த கற்பூரம் போல மாறிவிடக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறதே. இதற்காக நாம் எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கிறோம், இதற்காக எவ்வளவு பொறாமையை வளர்த்துக் கொள்கிறோம் என்று என்ன தூண்டுகின்ற ஒரு வேலையை நாம் இங்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையதான் இந்த வாழ்க்கை. இந்த நிலையாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று எதுவும் நிலையானதில்லை. யாக்கை என்று சொல்லக்கூடிய ஒன்று நிலையானதில்லை. செல்வம் நிலையானதில்லை. இப்படி எதுவுமே நிலையில்லாததாக இருக்கிற போது அதை பற்றி நாம் முதலிலே உணர வேண்டும். வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இந்த உலக வாழ்க்கை நமக்கு மட்டும்தான் துய்ப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? சக மனிதர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வை பற்றி பேசுகிறார். வாழிய உயிரை கண்ட போதெல்லாம் வாழினேன் என்கிறார். உயிர் என்று வருகிற போது மனித உயிர், விலங்கு உயிர், தாவர உயிர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாமே உயிர் என்று பார்க்கிற அந்த உயிர் இறக்க பண்புதான் அவரை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது. அப்ப அவர் உணர்ந்திருக்கிறார். தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணரச் செய்கிற ஒரு வேலையை செய்கிறார். நூலாசிரியரும் அப்படித்தான். தான் உணர்ந்ததை, தான் பெற்றதை, தான் கற்றதை பிறரும் பெற வேண்டும் என்று இந்த அருளாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் திரட்டி தொகுத்து நூலாக்கி நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இந்த நூலிலே அடுத்து நிலையாமையை பற்றி பார்க்கிற போது எப்படி இந்த மனித வாழ்க்கையானது இருக்கிறது. செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன என்று பட்டினத்தார் கேட்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இறந்து கிடப்பானே ஆனால் அவன் பக்கத்திலே உற்றார் உறவினர்கள் எல்லாம் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அது இது செத்த பிணம், அது சாகின்ற பிணம், நாளைக்கு அதுவும் பிணமாக கூடும். இந்த நிலையாமையை உணராமல் இப்படி அழுது கொண்டிருக்கிறார்களே என்று பட்டினத்தார் மனித வாழ்வின் அந்த சூட்சுமத்தை எடுத்து சொல்லுகிறார். ஆதிசங்கரரும் கூட சொல்லுகிறார், உலகத்தில் பிறந்தவர் அனைவரும் இறக்கிறார்கள், இறந்தவர்கள் மீண்டும் பிறந்து வருவார்கள். சரி, இப்படி பிறந்து 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 இறந்து பிறந்து இறந்து என்று சொல்லுகின்ற இந்த நிலையே தொடர்ந்து கொண்டிருந்தால் என்ன ஆவது? அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, பிறவாமை வேண்டும். அதற்கு என்ன வழி என்று பார்க்கிற போது, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவரும். ஒருவன் ஒன்றை விரும்புவானேயானால் அது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறவாமை என்பதைத்தான் அவன் வேண்டி பெற வேண்டும். அந்த நிலை அது எது அப்படின்னு சொன்னோம்னா, அவா இல்லாத நிலையை விரும்பினால் வரும். அவா என்று சொன்னால் ஆசை. ஆசை என்கிற ஒன்று அற்று போகுமே ஆனால் பிறவி என்கிற துன்பம் இல்லாமல் போகும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்போ எல்லாவற்றுக்கும் அடிப்படை மூலம் வள்ளுவம் முன்னில் நிற்பதை பார்க்க முடிகிறது. அந்த கருத்துக்களை எல்லாம் பேராசிரியர் மிக அழகாக இந்த மனிதனை மரணமிலா பெருவாழ்வு என்கிற நெறிக்கு இந்த நூல் அழைத்து செல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். காரைக்கால் அம்மையார்
நாயன்மார்களில மிக முக்கியமான ஒரு பெண் நாயன்மாராக குறிப்பிடப்படுகின்றவர். அவர் கூட வேண்டுகிற சேக்கிழாரின் கூற்றிலே பார்க்கிற போது என்ன வேணும்? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும் என்று சொல்றார். அன்பு வேண்டும், வாழ்க்கையில பணம் வேண்டும் அப்படின்னு பல பேர் அதுக்கு தான் கோயிலுக்கே போறாங்க. போகும்போது எல்லாம் பணம் பணம் என்றே போவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் மிகச்சிறந்த பண்பட்ட மனமுடையவர்கள் எதை வேண்டுகிறார்கள்? அன்பு வேண்டும் என்றுதான் போவார்கள். அன்பு இருந்தால் செல்வம் இல்லாவிட்டாலும் கூட வாழலாம். ஆனால் செல்வம் இருந்து அன்பில்லாமல் இருப்போமே ஆனால் அந்த வாழ்க்கை நரமாக இருக்கும். அது வாழ்ந்து பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியும். எதுவுமே இல்லாமல் அடிப்படை தேவையே இல்லாத இல்லங்களில் கூட மகிழ்ச்சி இருக்கும். காரணம் அங்கே அன்பு எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். ஆனால் செல்வம் இருந்து அன்பு இல்லாவிட்டால் அந்த வீடு நரகத்துக்கு சமானமானதுதான். அப்படி பார்க்கிற போது அதனாலதான் இறைவனிடத்திலே காரைக்கால் அம்மையார் எதை வேண்டுகிறார்? அன்பு என்றவர். பிறவாமை வேண்டுகின்ற எந்த ஒரு மனிதனும் வேண்டுவது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பைத்தான் வேண்டுவார். பெரிய புராணம் முழுக்க எதை பேசுகிறது என்று பார்த்தோமே ஆனால் அன்பைத்தான் பேசுகிறது, தொண்டைத்தான் பேசுகிறது, அர்ப்பணிப்பைத்தான் பேசுகிறது. அந்த மனம்தான் மரண பயத்தை விரட்டி அடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், கிராமப்புறங்களிலே நன்கு வாழ்ந்த முதிர்ந்த கிழவிகள் இருப்பார்கள். 100 வயதை தொட இருக்கக்கூடியவர்கள். அவர்களெல்லாம் யமனை வாடா வாடா என்று அழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எனக்கெல்லாம் முடிந்து விட்டது, நான் எதற்காகவும் இனி அஞ்ச போவதில்லை என்று அந்த மன நிறைவை அடைந்தவர்களாக இருப்பார். சாவு குறித்தான பயம் சற்றும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பற்றற்ற நிலைப்பாடுதான். ஒரு வயது வரையில் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிறர் அனுபவிக்க அதை நாம் பார்த்து இன்புறுகிற நிலைக்கு மனித மனமானது பக்குவப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மனமானது பக்குவப்படுமையானால் இந்த மரண பயம் என்பது இல்லை. பாவத்தை செய்துவிட்டு திரும்ப திரும்ப பிறத்தல் என்கிற ஒரு தன்மையும் இல்லாமல் போகும். எனவே அதனால்தான் காரைக்கால் அம்மையார் எதை வேண்டுகிறார்? அன்பை வேண்டுகிறார். அடுத்து மீண்டும் மீண்டும் பிறத்தல் வினையின் காரணமாகவே திரும்ப திரும்ப வினைப்பயனின் காரணமாகவே பிறவி வந்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய அந்த பிறவியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று இறைவனிடத்து வேண்டி பெறுவதாக பிறவாமை என்பதை கேளுக்கிறார். அதே போல பட்டினத்தாரும் பாருங்க, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் காண். என்னை மீண்டும் ஒரு அன்னையின் வயிற்றிலே பிறக்க வைக்கின்ற ஒரு நிலை இல்லாமல் பிறவியற்ற நிலையை எனக்கு தா என்று வேண்டுவதை பார்க்கிறோம். சரி, இப்படி எல்லாம் பார்க்கிறோமே, அப்படின்னா பிறவின் ஒன்று இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழலாம். இந்த நூலிலே இவற்றுக்கெல்லாம் விடை சொல்வதாக இருக்கிறது. பிறவி என்பது ஒன்று உண்டு, பல்வேறு பிறவி இருக்கிறது என்பதற்கெல்லாம் நம்முடைய ஞானியர்களினுடைய பாடல்களையே அடிப்படையாக கொண்டு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறார். ஏன்னா மரணம் இல்லாத நிலை ஒன்று வேண்டுவோமே ஆனால் பிறப்பு இல்லாத நிலை வேண்டும். அதை அந்த அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக பல கருத்துக்களை சித்தர்களின் மூலமாக அருளாளர்களின் மூலமாக எடுத்து சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். பட்டினத்தாரினுடைய இந்த பாடலை அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜன்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜன்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பனேனும். எனக்கு எத்தனை எத்தனை பிறவியை வச்சிருக்கிறியோ, நான் இன்னும் எத்தனை அன்னையர் வயிற்றிலே பிறக்க இருக்கிறோனோ, அப்படி பிறப்பேனா எனக்கு எத்தனை தந்தையர்கள் இருப்பார்களோ, எனக்கு எத்தனை மனைவியர்கள் வாய்ப்பார்களோ அத்தனை பிறவிகளிலும், எனக்கு எத்தனை பிள்ளைகள் வாய்ப்புமோ, நான் இப்போது எத்தனையாவது ஜென்மத்தில் இருக்கிறேன், இப்படி திரும்ப திரும்ப எனக்கு இன்னும் இந்த உலக வாழ்வில் எவ்வளவு துன்பத்தை பெற இருக்கிறேனோ என்று பட்டினத்தார் பேசுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி பல பிறவிகள் மனிதனுக்கு உண்டு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இந்த பிறவிக்கெல்லாம் எது காரணம் என்பதை பற்றி சுட்டி காட்டுகிற போது
பேராசிரியர் அவர்கள் மிக அழகாக இந்த அருளாளர்களுடைய பாடல்களைத்தான் சான்று காட்டுகிறார். இந்த ஆசைதான் பிறவிக்கு காரணமாக இருக்கிறது. வினையினுடைய விளைவுதான் இந்த பிறவி என்று சொல்லக்கூடியது. வினை ஒழிந்தால் இந்த பிறவி என்கிற ஒன்று தீர்ந்து போய்விடும் என்று பட்டினத்தார் குறிப்பிடுவதை இங்கு எடுத்து காட்டுகிறார். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு இனம் வித்து. ஆசைதான் பிறப்பு மீண்டும் வருவதற்கு காரணமாக வித்தாக அமைகிறது என்று வள்ளுவர் சொல்லுவதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். பிறப்பு அறுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசையை அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே போலவே திருமூலரும் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே என்று ஆனந்த வாழ்வு என்று சொல்லக்கூடியது எங்கு இறைவனின் நிழலிலே இளைப்பாறக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட அந்த வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எதனால் ஆகும் என்று சொன்னால் ஆசையை விடுவதனால் மட்டுமே ஆகும். அப்ப ஆசையை விட்டால் பிறவி என்கிற துன்பம் இருக்காது என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்ப பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒழிக்கலாம்? ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் திருக்குறள். அவா ஆசையை நீர்த்து விடுவோமே ஆனால் அதுதான் செம்மாந்த வீடு பெற்றினை தரக்கூடியதாக இருக்கும். அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்று திருவாய்மொழி சொல்வதை பார்க்கிறோம். பற்றை அறுத்து விட்டால் நாம் வீடு வெற்றினை அடையலாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். மீண்டும் வள்ளுவர் சொல்வார், பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்று இல்லாதவனாகிய இறைவன் மீது பற்று வைப்போமையானால் நம்முடைய பற்றை அறுப்பதற்கு நம்முடைய பற்றை யார் மீது வைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் மீது வைக்க வேண்டும், வேறு எதன் மீதும் வைக்கக்கூடாது என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கணும். இப்படி நடந்து கொள்ளுகிற போதுதான் நாம் பிறவி என்கிற துன்பத்தை ஒழிக்க முடியும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் எப்படியெல்லாம் பிறவி எடுக்கிறோம், வெறும் மனித பிறவியை மட்டும்தான் எடுக்கிறோமா என்று சிவபுராணத்துல பார்க்கிற போது மாணிக்கவாசகர் இப்படி பல்வேறு உயிர்களாக, புல்லாக, புழுவாக, மரமாக, பறவையாக, பாம்பாக, இப்படி பல்வேறு நிலைகளிலே இந்த பிறவியானது இருப்பதை நாம் இங்கே சுட்டி காட்டுகிறோம். இப்படி இந்த பிறவி என்கிற ஒன்று இல்லாமல் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இங்கே நாம பார்க்க வேண்டியது. என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கிற போது ஔவையார் இங்கே துணைக்கு வருகிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு சிவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின், இப்படி செய்வார்களே ஆனால் எதனால் அந்த பேரை பெற முடியும்னா தானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். தானத்திற்கும் தர்மத்திற்கும் வேறுபாடு உண்டு. அடுத்தவன் பொருளை எடுத்து கொடுப்பது தானமாகாது. தானம் என்று சொன்னால் சொந்த உழைப்பிலிருந்து தருவதாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நீங்கள் சம்பாதித்த சொத்தை அடுத்தவருக்கு தர வேண்டும் என்று சொன்னால், தானமாக தர வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் உழைப்பாக இருக்க வேண்டும், சொந்த சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். அதைத்தான் தானமாக தர முடியும். பாட்டன் சொத்தை எடுத்து நான் தானமாக தருகிறேன் என்று யாராலும் எழுதி வைக்க முடியாது. இப்ப தானத்திற்கும் தர்மத்திற்கும் வேறுபாடு இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி சொந்தமாக உழைத்து அதை அறச்செயல்களிலே செய்வார்களே ஆனால் அவர்கள் எந்த நிலைக்கு போவார்கள் என்று பார்க்கிற போது வானவர் நாடு வழி திறந்தது. வானவர்கள் நாடு என்று சொல்லக்கூடிய சொர்க்க உலகத்திற்கு தானாகவே வழியானது கிட்டிவிடும் என்று ஔவையார் சொல்லுவதை இங்கே நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த மரணமிலா பெருவாழ்வை ஒருவன் பெற வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல ஒழுக்கத்தினாலும், அறத்தினாலும், தவத்தினாலும், வாய்மையினாலும், செம்மாந்த வாழ்வினாலும் மட்டுமே ஒருவன் பெற முடியும் என்பதை இந்த நூல் வலியுறுத்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுதான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் என்று தாய்மானவர் சொல்லுவோம். மனித பிறவி அரிதான பிறவி. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பிறவி மற்ற உயிரினங்களிலும் பகுத்தறிவு வாய்க்கப்பட்ட ஒரு உயிராக இருக்கக்கூடிய மனித உயிர் இந்த பிறவியலாது பாவங்களற்று முக்தி நெறிக்கு போவதற்குரிய நல்ல வழிகளை சிந்திக்க வேண்டும். இந்த பிறவி, அதனாலதான் இந்த பிறவி போயிட்டா எனக்கு எந்த பிறவி வாய்க்குமோ என்று கேட்டேன். அதனால ஒருவன் தெய்வங்கள் வாழ்கின்ற அந்த வான் உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ்வாங்க வாழ வேண்டும். அதாவது போற்றும்படியான வாழ்க்கை,
மற்றவர்களால் மதிக்க தகுந்த வாழ்க்கை, மற்றவர்கள் கண்டு தொழக்கூடிய வாழ்க்கை ஒருவன் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சிம்மாந்த வாழ்க்கையை வாழ்வேனேயானால் அவனுக்கு சொர்க்க உலகமானது கிட்டும் என்று இந்த அருளாளர்களினுடைய கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டி எடுத்து சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில மரணமானது எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றி பார்க்கிற போது மனித வாழ்க்கையில 5 நிலைகளாக இந்த மரணங்களை நாம் பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் மரணம் எவ்வாறெல்லாம் நிகழ்கிறது என்பதை பார்க்கிற போது இயற்கையாக நிகழக்கூடிய மரணம், அடுத்து துன்புற்று நிகழக்கூடிய மரணம், மற்றொன்று அகால மரணம், அடுத்தது உயிர் உடம்பிற்குள் அடங்கி ஒளிருகின்ற ஜீவ பிரயாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அடுத்தது உடலை ஜோதியாக மாற்றிக்கொண்டு இறைவனுடன் கலப்பதாகிய மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய வீடு பேர். இந்த நிலைக்கு எவ்வளவு மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள் அல்லது எவ்வளவு மனிதர்களுக்கு அந்த தகுதி கிடைத்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால் ரொம்ப சொற்பமானவர்களைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்று சொன்னா என்ன அப்படின்னா, இந்த ஞானியர்களுடைய கருத்து எந்த அளவுக்கு நம் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்த்துத்தான் நாம் இந்த முடிவுக்கு வர முடியும். அதாவது எந்த அளவு கொண்டு சேர்க்கப்படுகிறது அப்படின்னா, நல்லதை காட்டிலும் தீயதுதான் கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. விஞ்ஞானம் இவ்வளவோ வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது, ஆனால் மனித மனங்களை பண்படுத்துகிற வேலையை செய்திருக்கிறதா என்று பார்த்தோம்னா இல்லை. இப்போ இந்த மாதிரியான நூல்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே நாம் வள்ளுவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல்களை எல்லாம் எவ்வளவு பேர் வாங்கி அல்லது கேட்டு பயன்பெறுகிறார்கள் என்று பார்த்தோமேயானால் சொற்ப எண்ணிக்கை தான் இருக்கும். அப்போ இந்த மனிதர்கள் இந்த மனங்கள் பண்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அருளாளர்களுடைய கருத்துக்கள் போய் சேர வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நூல் மக்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக எழுகின்ற ஒன்றாக இருக்கிறது. யாருக்கு சக மனிதர்கள் என்பால் அக்கறை இருக்கிறதோ அவர்களால் தான் ஒன்றை எடுத்து சொல்ல முடியும். அவர்கள்தான் புலவர்களாகவும் கவிஞர்களாகவும் இருக்கிறார்கள். யார் சமூக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எழுத்தாளர்களாகவும் புலவர்களாகவும் ஞானியர்களாகவும் இருப்பார்கள். அப்படித்தான் நூல் இயற்றவர்கள் எல்லோரும் நாம் இங்கே பார்க்கிறோம். கண்ணதாசன் கூட படைப்பதனாலே நான் இறைவன் என்று சொல்லுகிறார். எதை படைக்கிறார்? மனித குலத்துக்கு பயனுள்ள இலக்கியத்தை படைத்து தருகின்ற காரணத்தினால், இரவா புகழுடைய இலக்கியத்தை படைத்து தருகிற காரணத்தினால் நான் இறைவன் என்று சொல்லிக் கொள்வதை பார்க்கிறோம். அதே போலத்தான் நாம் இங்கே இந்த மிகச்சிறந்த நூல்களை இயற்றக்கூடியவர்கள் எல்லாம் அத்தகைய பெருமைக்குரியவர்களாக நாம் இங்கு மதிக்க தகுந்தவர்கள். அப்படி இந்த நூலை குறித்து நாம் சிந்திக்கிற போது இப்படி மனித வாழ்க்கையில மரணம் என்பது இந்த 5 நிலைப்பட்டதாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இதுல இயற்கையாக நிகழக்கூடிய மரணத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று அவனுக்கு விதித்திருக்கிறதோ அத்தனை ஆண்டு காலமாகவும் வாழ்ந்து மரணிப்பது என்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியதான் நாம் இந்த இயற்கை மரணம் என்று சொல்லுகிறோம். முழுமையாக வாழ்ந்து முடிப்பது, அதைத்தான் நாம நல்ல சாவு என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னனே, குறிப்பிட்டதை போல கிராமங்களிலே இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள் பார்த்தோமேயானால் மிக தெம்போடு இருப்பார்கள், மரண பயத்தை வென்றவர்களாக இருப்பார்கள். பற்றி நீக்கிய பெரியவர்கள் அத்தனை பேரும் அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மெத்த படித்தவர்கள் கூட கிடையாது, ஆனாலும் கூட பற்றற்றவர்களாக இருக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அது எப்படி என்பதை பற்றி பார்க்கிற போது, நோயுற்று அடராமல், அந்த இயற்கை மரணம் என்பது எவ்வாறு நிகழ்கிறதுன்னா, நோயினால் துன்புற்று வருகின்ற மரணமாக இருப்பதில்லை. இயற்கை மரணம் திடீரென்று சொல்ற நெருநல் உலன் ஒருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்துன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி நடமாடிக்கொண்டே இருக்கக்கூடியவர் திடீரென்று பார்த்தால் மறைந்து போயிருப்பார். நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், மன கஷ்டத்தினால செத்து போறவங்களா இருக்க மாட்டாங்க. பாயில படுத்து கிடக்கக்கூடிய தன்மையை அவர்களுக்கு வாய்க்காது. இப்படி காயத்தை உடம்பை ஒரு நொடிக்குள் நீக்கியனை, இப்படி ஒரு நொடிக்குள்ள அந்த உடம்பை விட்டு உயிர் பெறுகின்ற ஒரு தன்மையுடையதாக
அந்த இயற்கை மரணமானது நிகழக்கூடியதாக இருக்கும். நான் கூட ஊரிலே அப்படிப்பட்ட மரணங்களைத்தான் நல்ல சாவு வந்ததாகவே சொல்லிக் கொள்வார். ஏன் என்று சொன்னால் மனிதர்களை எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார்களா என்று பார்த்தால், மனிதன் நொடிந்து போகிற போது எல்லோரும் புறக்கணிக்கப்படுகிற ஒன்றாகத்தான், மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கொண்டவர்களாகத்தான் இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் சீ என்று அடுத்தவர்கள் சொல்லுகின்ற நிலை இல்லாமல் நாம் வாழுங்காலத்து வாழ்ந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் மறைகிற ஒரு பேரைத்தான் எல்லோரும் வேண்டுவார். நான் இப்படியே நல்ல நிலையிலேயே போய் சேர்ந்தோம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வதை நாம் கூட கேட்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான், மரணத்தைத்தான் நாம் இயற்கை மரணம் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய துயரற்ற மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. முதுமை துன்பத்தின் காரணமாகவோ, நோய் காரணமாகவோ, பொறி புலன்களினுடைய அழிவு காரணமாகவோ, தன்னையே மறந்து போய் படுக்கையிலே கிடந்து சிறு குழந்தையை போல மலஜலம் கழித்து கொண்டு நினைவிழந்து போய் அப்படியே ஒரு நம்ம சொல்றோமே, இந்த கோமா ஸ்டேஜ்னு சொல்றோமே, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்து துன்பத்தில் உழன்று மற்றவர்களுக்கும் துன்பம் தந்து ஏற்படுகின்ற மரணத்தை நாம் துயருற்ற மரணம் என்று சொல்லுகிறோம். மனித மரணங்கள் இப்படியெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். எதிர்பாராத மரணம் என்று சொல்லக்கூடியது என்னது? நல்ல உடலோடு தான் இருப்பார்கள், ஆனாலும் எதிர்பாராத வகையில் திடீரென்று அகால மரணம், ஏதாவது விபத்து காரணமாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானால் அந்த அகால மரணமானது நிகழ்ந்து விடக்கூடியதாக இருக்கும். அப்படியும் மரணம் நேர்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இவையெல்லாம் சிறப்புக்குரியனவா என்று பார்த்தோம்னா, திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையதாக சொல்லக்கூடிய ஒன்று. உடல் மறையும், ஆன்மா மறையாதது. திரும்ப திரும்ப அது புது உடலை தேடி மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறது என்று அருளாளர்கள் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது அடுத்ததாக சொல்லக்கூடிய மனித முடிவு என்று சொல்லக்கூடியது அடக்கம் என்கிற நிலைப்பாடு. அதாவது உயிரானது உடம்பிலிருந்து பிரியாமல் உடம்புக்குள்ளேயே செயலற்று அடங்குகின்ற அந்த ஒடுக்கத்தை தான் நாம் இங்கே அடக்கம் என்று சொல்லுகிறோம். இந்த மாதிரியான நல்லடக்கத்தை தான் நாம் ஞானியர்களும் சித்தர்களும் கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். வள்ளுவரினுடைய குரலை கூட ஒரு சித்தரனுடைய நோக்கிலே பார்க்கிற போது, அடக்கம் என்று சொன்னால் இந்த இந்த உயிர் அடங்குகின்ற அடக்கமாக கொண்டு இந்த திருக்குறளுக்கு பொருள் கொண்டோமையானால், அடக்கம் அமரருள் இப்படிப்பட்ட இந்த உயிரானது உடம்புக்குள் பிரியாமல் உடம்புக்குள்ளே செயலற்று அடங்கி ஒடுங்குகின்ற நிலைப்பாட்டில் எவர் ஒருவர் இருக்கிறார்களோ அவர் அமரத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள், அமரருள் வைக்கும் என்று. அப்படிப்பட்ட மரணம் அல்லாத ஒன்று நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கிற ஒரு தன்மையோடு நாம் இங்கே பார்க்கலாம். அதைத்தான் இந்த மேற்கண்ட இந்த மனிதர்களுடைய மரணங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்ப எப்படிப்பட்ட மரணத்தை ஒருவன் வேண்ட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க வேண்டும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று வள்ளுவர் இதை குறிப்பிடுவதாக நாம் இங்கே பார்க்கலாம். அடுத்ததாக சொல்லக்கூடியது இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடியது. இந்த உயிராகிய ஜீவஜோதி பரம்பொருளாகிய சிவஜோதியோடு கலப்பதைத்தான் நாம் இங்கு மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுகிறோம். அதைத்தான் வள்ளலாரும் குறிப்பிடுகிறார். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். வாழலாம், மரணமெல்லாம் வாழ முடியும். மரணமெல்லாம் வாழ முடியுமான கேள்வியை எழுப்பாதீர்கள். மரணமில்லா வாழ்வு என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டே இருப்பதல்ல, இந்த உடம்போடு அப்படியே ஜோதியாகி இறையில் கலந்து விடுவது அப்படிங்கிற நிலைப்பாடு அப்படின்னு சொல்றார். பாரதியாரும் கூட அதான் சொல்ற, பார் மீது நான் சாகாது இருப்பேன் காண்பி. இவர் எந்த வகையில சாகாம இருக்கார்? தன்னுடைய நூலினால், தன்னுடைய கருத்துக்களினால் இவர் சாகாமல் இருக்கிறார். இந்த மானுட உலகம் இருக்கிற வரை அவர் கவிதைகளினால் இந்த மக்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். சமத்துவத்தை பேசி கொண்டிருக்கிறார், பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறார் இல்லையா, புது வாழ்வை காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே பாரதியார் சாகாத ஒரு நிலைப்பாட்டுக்கு போய்விடுகிறார். இப்படி மரணமில்லா பெருவாழ்வு இப்படி பல நிலைகளிலே நேர்வதை நூலாசிரியர் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். யார் யார் என்னென்ன ஞானியர்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் இருக்கிறார்கள். சரி, இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு என்ன வழி என்பதை பற்றி சொல்லுகிற போது, அன்புதான் ஒரே வழி என்று சொல்கிறார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே,
அன்பெனும் கரத்தவர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிருளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று திருவருட்பாவிலே எதனால் இந்த நற்கதியை அடையலாம் அப்படின்னா, சிவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்பு. பெரிய புராணம் அதுதான் சொல்லுது, அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. முழுக்க 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 எல்லாத்திலும் அன்பு, அளவு கடந்த அன்பு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதை நாம் இங்கே பார்க்கிறோம். பெரிய புராணத்தை அப்படித்தான் பார்க்கணும். அது முழுக்க தொண்டுதான் அதனுடைய அடிப்படை சாரமாக இருப்பதை பார்க்கிறோம். இறைவனை எதுல வசப்படலாம் அப்படின்னா, பக்தி வலையில இறைவன் வசப்படுத்தலாம். அழுது அழுது அடி அடைந்த பெரியார் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்வதை பார்க்க. அழுகை எப்போது வரும்? அன்பினால் வரும். அன்பினால் உருகுகிற போது வரும். அல்வூர இறைவனை சிந்திக்கிற போது வரும். அப்படி நாம் அன்பினால் மட்டுமே இறைவனை அடையலாம். அப்படிப்பட்ட அந்த பேரு நமக்கு கிடைக்குமேயானால் நமக்கு பற்றில்லாத வாழ்க்கையானது கிடைக்கும் என்பதை ஆசிரியர் மிக அழகாக இந்த நூலை எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த நிலையைத்தான் ஜோதியுள் ஜோதியாதல் என்று சொல்லும். அதாவது உயிரை போலவே உடலையும் ஜோதி வடிவமாக ஆக்கி மாற்றிக்கொண்டு அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு ஒன்று கலத்தலைத்தான் ஜோதியுள் ஜோதியாதல் என்று சொல்லுவோம். அந்த பேரு எல்லோருக்கும் கிட்டி விடுவது அன்பு. சொன்னதை போல செம்மாந்த வாழ்க்கை, பற்றற்ற வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு அந்த பேரானது கிடைக்கும். இப்படி அந்த நிலையில்தான் நாம் தில்லையில் மாணிக்க வாசகரையும் திருஞான சம்பந்தர் மனைவியோடு அந்த திருமண கோலத்திலே ஜோதியில் ஐக்கியமானதையும், ஆண்டாளும் திருப்பாழாழ்வாரும் திருவரங்கத்திலே ஐக்கியமானதையும், சுந்தரர் ஜோதியில ஜோதியாய் கையிலேயே நோக்கி சென்றதையும், அதே போலவே வள்ளலார் வடலூரிலே அந்த மேட்டுக்குப்பத்திலே ஜோதியானதெல்லாம் இந்த ஜோதியில் ஜோதியாதல் என்கிற அந்த தன்மையிலே இறைவனோடு இரண்டர கலந்தவர்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியது மண்ணடக்கம் என்று சொல்லக்கூடியது. இறந்த பிறகு உடலானது என்ன பண்ணும் அப்படின்னா அழுகும். கொஞ்ச நேரத்திலேயே நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். நாய் ஒண்ணு செத்து போனா கூட பார்க்கலாம், அப்படியே பலூன் மாதிரி உப்புது. அந்த மாதிரி அழுகும், உப்பும், நாற்றமானது வீசும். அந்த துவாரங்களின் வாயிலாக, மனிதன் என்று சொன்னால் 9 ஓட்டைகளின் வாயிலாக, துவாரத்தின் வாயிலாக கெட்ட நீரானது வடியும். ஆனால் ஞானியர்களுக்கு அவ்வாறு இருப்பதில்லை. உடலானது புன்னிறமானதாக மாறும், உடல் மெலியும், 9 ஓட்டைகளும் சுத்தமாக இருக்கும், உடல் லேசாக இருக்கும். அதாவது அந்த துர்நாற்றம் வீசுவது கிடையாது. யாருக்கு? இந்த சுத்த தேகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஞானியர்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் மண்ணடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதாவது அப்படி அடக்கம் செய்யப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட இறப்பினை அடைந்தவர்கள் மண்ணிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சித்தர்களுக்கு கோயில்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. நான் ராமானுஜர் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு நற்கதியை பெற்றவர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டு அவர்கள் தெய்வ நிலைக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு கோயில்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு வழிபாடு செய்யப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேரு அத்தகைய மரணம் வாய்ப்பது என்று சொல்லக்கூடியது. இன்னும் சில ஞானியர்கள் உயிரோடு மண்ணடக்கம் செய்யப்படுகிறார். அதாவது உயிர் உள்ள நிலையிலேயே தன்னை அந்த சமாதிக்குள் வைத்து அடக்கம் செய்வது அப்படிங்கிற நிலைப்பாடு. நாம ராகவேந்திரர் பற்றியும் ஆந்திரத்திலே மகான் பாபாஜி என்று சொல்லக்கூடியவர்களை பற்றியும் இப்படி நிறைய ஞானியர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாம் உயிரோடு மண்ணடக்கம் செய்யப்பட்ட ஞானியர்கள். இப்படி ஒரு நிலையில் பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிற போது இந்த புகழுடம்போடு வாழ்கின்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். உடல் மறைந்தாலும் கூட புகழின் காரணமாக மரணமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மண் மீது சாகாது இருப்பேன் கண்டீர் என்று சொல்லுகிறார் பாரதி. பார்க்கணும். அதாவது இந்த ஸ்தூல உடம்பு என்று சொல்லக்கூடிய உடம்பு மறைந்தாலும் கூட அவர்களுடைய புகழுடம்பானது நிலைத்து நிற்கும். இந்த அடிப்படையில் தான் நாம் வள்ளுவத்தை நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கோம். வள்ளுவர் நமக்கு உருவம் தெரியாது, அவர் யார் என்ன என்கிற எந்த விதமான அடையாளமும் தெரியாது. ஆனாலும் அவருடைய தலை சிறந்த நூற்கருத்துக்களால் அவர் புகழுடம்பால் நமக்கு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியாராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போலவே திருமூலரை பற்றி நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய பேரை சொல்லிக் கொண்டே போகலாம்.
அவர்கள் எல்லாம் இப்படி புகழுடம்பால் வாழக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்படி இந்த மரணங்களை இப்படி 8 நிலைகளாக நாம் முன்னாடி பார்த்தோமே, அதைத்தான் இப்படி 8 நிலைகளாக நூலாசிரியர் வகைப்படுத்தி காட்டுகிறார். உடலோடு சொர்க்கம் போனவர்கள் என்று, உடலில் ஜோதியில் ஜோதியாக கலந்து விடுதல் என்கிற நிலையில் யாரெல்லாம் அடக்கமானார்கள் என்றும், உடலில் உயிர் படங்கி மண்ணடக்கமானவர்கள் யார் யார், உயிரோடு மண்மறைவு பெறுதெல்லாம் இப்போ குறிப்பிட்டேனே, அதை போல அந்த நிலைக்கு சென்றவர்கள் யார் யார் என்று, உடலை லிங்க திருமேனியாக மாற்றிக்கொண்டு நல்லடக்கமானவர்கள் நாவுக்கரசர், பட்டினத்தாரை போன்றவர்கள் எல்லாம் இங்கு குறிப்பிடலாம். அந்த வெளியில் வெளியாதல், அந்த பரம்பொருளோடு ஒன்றிணைந்து ஜோதியில் ஜோதியாக கலந்து விடுதல் என்கிற நிலைப்பாட்டில் வடலூர் வள்ளலாரை சொல்லலாம். இப்படி இந்த புகழுடம்பால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று இப்படி இந்த மரண நிலையை பற்றி பேசுகிற போது இப்படி 8 நிலைகளாக இந்த புகழாளர்களுடைய மரணமானது இருப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. சாதாரண மனிதருடைய மரணங்கள் எவ்வாறு நிகழ்கிறது, இப்படி ஞானியர்களுடைய மரணம், பற்றற்ற ஞானியர்களுடைய மரணமானது எவ்வாறு நிகழ்கிறது அப்படிங்கிறத நூலாசிரியர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகிறார். இந்த நிலையைத்தான் எல்லோரும் பெற வேண்டும், ஞானியர்கள் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதுதான் பார்க்கும். பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு தான், இது எப்படியோ அறமார் புகழ்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே, அதுதான் நல் மருந்துனக்கு. அதுதான் நல்ல மருந்து. இறைவனுடைய திருவடிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய, எங்கேயும் மனதை சிதறவிடாத ஒரு நிலைப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதுதான் அதற்கு ஒரே வழி என்று பட்டினத்தார் எடுத்து சொன்னதை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாத்தையும் நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை நீக்கிவிட்டாலே மரணத்தை பற்றியதான பயம் இருக்காது, ஆசை அறந்து போகும். ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்றால் சதம் கட்சி ஏகம்பனே. எதிரா சதம் அப்படின்னா எதுவும் கூட வரப்போவதில்லை. கண்ணதாசனுடைய பாடலை கூட நூலாசிரியர் மிக அழகாக எடுத்து, வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது ஏன் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதன் மீது பற்றை வளர்த்து கொண்டு அதனால் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை முழுக்க அணு அணுவாக மரண பயத்திலேயே ஏன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பயம் அற வேண்டும் என்று சொன்னால் ஆசை அற வேண்டும், பற்றினை விட வேண்டும் என்று ஞானியர்களை எல்லாம் துணைக்கு வைத்துக் கொள்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். பேராசிரியர்களுடைய ஞான குரு என்று குறிப்பிடப்படுகின்றவர் தவ திரு தேமொழியார் சுவாமிகள். அவர்களுடைய ஆராய்ச்சி மாணவர்களுடைய ஒருவருக்கு கூட தேமொழியார் சுவாமிகளுடைய பாடல்களை கொடுத்து முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்ய சொல்லியிருந்தார். அவர் பேராசிரியருக்கு ஓய்வு பெற்று விட்டோம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஞானியர் தவ திரு தேமொழியார் சுவாமிகள். எது பெருநெறி, பிறவியை கடக்கக்கூடிய நெறி எதுவோ அதுதான் பெருநெறி என்று சொல்வதை நாம் கேட்பாங்க. மற்றதெல்லாம் செம்மாந்த நெறி இல்லை. மனம் அடங்காத போது இங்க நல்லா இப்போ ஞானியர்கள் எல்லோரும் எதை பக்குவப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா மனதை பக்குவப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த உரையினுடைய இறுதி பதிக்கு நாம் இங்கே வரக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரண விழா பெருவாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுகிற போது இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு எண்ணமானது எழலாம். சாத்தியம் எதுவும் பயிற்சியினால் மட்டுமே பெறக்கூடிய. நாம் வெறும் கருத்துக்களால் கேட்டு அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா எதுவும் சாத்தியம் இல்லைதான். வள்ளுவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் வாழ்ந்து பார்க்க வேண்டும். வெறும் அர்த்தத்தை படித்து விட்டு மறந்து விடுவதால் வள்ளுவம் சொல்லுகின்ற நெறிப்படி வாழ்ந்ததாக ஆகாது. அப்படித்தான் நாமும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. பாரதியார் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, பார் மீது நான் சாகாது இருப்பேன் காண்பீர், மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய்கூறேன் யான், மடிந்தாலும் பொய்கூறேன், மானிடர்க்கே நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர், நாணத்தை கவலையினை சினைத்தை பொய்யை அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டார்.
இதுதான் கவனிக்க வேண்டிய ஒன்று. நாணத்தை அழிக்க வேண்டும். இந்த கண்ணப்ப நாயனார் என்ற ஒரு நாயனார் தெரியும், துவைத்து பார்த்து இறைவனுக்கு பரிமாறினாராம். அதுபோல இந்த நூலை இயற்றி இருக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர் அவர்கள் இருக்கின்ற நூல்களை எல்லாம் நன்கு தேடி திரட்டி சிறந்த கருத்துக்களை எல்லாம் சுவைத்து நமக்கு பரிமாறுகிற ஒரு பணியை இந்த நூல் முழுக்க செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்க இந்த நூல் முழுக்க நாம பார்க்கலாம். சரி சரி மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே வழி. நாம் சொன்னதை போல, பாரதியார் குறிப்பிட்டதை போல, ஒழுக்கம் இல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வை பெற இயலாது. வாழுங்காலத்து மனதை அடக்கி ஆண்டால் துன்பமின்றி வாழலாம். ஆசை விலகும் போது மனிதன் மரணமற்றவனாக ஆகிவிடுகிறான் என்பவற்றை நாம் இங்கே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். செத்து பிழைக்கிறது என்கிற அந்த நிலையிலிருந்து நாம் அதைத்தான் நாம சொல்றோம், செத்து பிழைக்கிறான்னா திரும்ப மரணிக்கிற ஒரு நிலைப்பாடு, மரணம் இல்லாத நிலைப்பாடு வரணும். ஒரு தப்பு செஞ்சவன் என்ன பண்ணான், செத்து பிழைக்கிறான்பா, அப்படி கூட நாம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி நாம் ஒரு நல்ல செம்மாந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கம் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில நாம் இந்த நூல் முழுக்க பார்த்தோமே ஆனால் இப்படி மரணமில்லா பெருவாழ்வை பற்றி வள்ளுவத்தில் தொடங்கி பல்வேறு ஞானியர்களும் அருளாளர்களும் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் மிக அழகாக செறிவாக தொகுத்து தந்துவிட்டு, மேலதிக தகவல்களுக்கு இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கலாம். என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம்னா, இப்ப குறிஞ்சிப்பாட்டு இந்த ஒரு நூல் பார்த்திருக்கோம். ஆரிய அரசன் பிரகத்தனை தமிழ் அறிவித்தற்கு கபிலரால் பாடியது என்று பார்க்கணும். தமிழ்னா என்ன அர்த்தம்? தமிழ் பண்பாடுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தமிழ் பண்பாடுன்னா என்ன? களவில் ஈடுபட்ட அந்த இளங்காதலர்கள் திருமணம் புரிந்து கொண்டு சமூக அங்கீகாரத்தை பெற்று வாழ வேண்டும் என்கிற பண்பாட்டை வலியுறுத்துவது, அதுதான் நோக்கம். அறத்தோடு நிற்றல் என்கிற துறையில அமைந்தது. அப்போ அங்க தமிழ்னா தமிழ் பண்பாடு, தமிழ் மக்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லுது. அது போல இந்தியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுவும் பெரிய தமிழ் தொண்டு தான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, பாரதிதாசன் சொல்றார். மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுகிற போது இதையே நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்த தொண்டும். அப்படி பார்த்தா இந்த நூல், இப்படிப்பட்ட நூல்களை இயற்றவர்கள் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் தான். இந்த இதோடு தொடர்பு பட்டு இயங்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் தான். என்ன, சுந்தரரோடு சேரமான் பெருமாள் நாயனார் சொர்க்கத்துக்கு போனதை போல, ஞானசம்பந்தரோடு திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போனதை போல, இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவர்கள் எல்லோரும் சிறந்தவர்களாகவே நற்கதிக்கு செல்லக்கூடியவர்களாகவே இருப்பார். நல்ல பண்பை வளர்த்து கொள்ளக்கூடிய நபர்களாகவே நாம் மாறி விடுகிறோம். அந்த வகையில இந்த தமிழ் அப்படின்ற சொல்லு, தமிழ் பண்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழுக்கு தொண்டு செய்கின்றவர்கள் சாவதில்லை என்று சொன்னா இது தமிழ் தொண்டுதான். மனித குல முன்னேற்றத்திற்காக யாரெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மனிதமில்லா, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்களாகவே நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நல்லொழுக்கமும் நற்சிந்தனையும் இல்லாத மனிதர்கள் தன்னுடைய நடத்தை முறைகளால் மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வாழுங்காலத்திலேயே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால வாழுங்காலத்தும் வாழ்வுக்கு பின்னும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்லொழுக்கமும் நற்சிந்தனையும் வேண்டும் என்பதை இந்த நூல் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது என்பதை நான் இங்கே எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் நூலாசிரியர் இதை சொல்லி முடிக்கிறார். வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள், அளவோடு வாழுங்கள் என்பது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். அளவுக்கு மீறினால் எல்லாமே நஞ்சாகிறது, வாழ்கின்ற வாழ்க்கை நரகமாகிறது. உண்பதில் அளவு, உடுப்பதில் அளவு, உறங்குவதில் அளவு, துய்ப்பதில் அளவு, வாழும் வழி அவ்வளவே. ஒவ்வொருவரும் உங்களுக்கு உள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை உணருங்கள், அறியாமையாகிய பொய்ப்பொருளை விட்டு விடுங்கள், மேலே எழுங்கள், உயர உயர பறந்திட பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதைத்தான் இங்கே நூலாசிரியரனுடைய நோக்கமே அதுதான். பயிற்சியினால்தான் எல்லாவற்றையும் பெற முடியும். சொல்லிவிட்டு அப்படியே போய்விடுவதனால எதுவுமே, மந்திரத்தினால எல்லாம் பழுத்து விடாது. அந்த மாதிரிதான் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டால் மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் பெற முடியும். அதனால வாழும் போதும் வாழுங்கள், வாழ்ந்த பின்பும் வாழுங்கள் என்று எங்களுடைய பேராசிரியர் இந்த தமிழ் கூறும் நல்லுறவுக்கு
ஒரு அற்புதமான நூலை தந்திருக்கிறார். இந்த நூல் மிகச்சிறந்த இன்றைய காலத்தின் குரலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் உலகத்துக்கு இது அளப்பெரும் கொடை என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பிலே, இந்த நிகழ்விலே பேசுவதற்கு என்னை ஆற்றுப்படுத்திய என்னுடைய பேராசிரியர் ஐயா அரங்க ராமலிங்கனார் அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய அன்பினை சமர்ப்பித்து இந்த நிகழ்வினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா, மிக்க நன்றி. அப்பான உரை ஐயா, மிகச் சிறப்பாக இருந்தது. என் போன்ற சாமானியர்கள் இதை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. பேராசிரியர் தேஞா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நீலமேகத்தின் கோலமழை என்று அவர் பதிவு செய்திருந்தார். ஆக அவருடைய வாயாலேயே உங்களை வாழ்த்தி இருக்கிறார். அதற்கு மேல் சொல்வதற்கு என்னை போன்ற சாமானியர்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. மிகச் சிறப்பாக இருந்தது ஐயா. விஞ்ஞானம் சாகாமையை நோக்கி செல்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அமெரிக்காவிலே இரத்த அணுக்களை விட சிறிய ரோபோக்கள், எந்திரங்கள் மூலமாக உடலுக்குள் பாய்ச்சும் போது மூப்பு, அது சார்ந்த வயோதிகம் சார்ந்த மூப்பு அறவே தவிர்க்கப்பட்டு சாகாமையை நோக்கி விஞ்ஞானம் பயணிக்கிறது என்கின்றார்கள். ஆனால் பேராசிரியர் ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் பிறவாமையை நோக்கி சென்றார்கள் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள், நிறுவி இருக்கிறார்கள். மிகச் சிறப்பான உரை ஐயா. பேராசிரியர் ஐயா ஈசு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா, தாங்கள் எதுவும் கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கு தனித்த சிறப்புக்குரிய வணக்கம். அவருடைய மாணவர் பேராசிரியர் மேகம் ஒன்று பொழிந்திருக்கிறார், நீல மேகம் இல்லையா? அவருடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி சொல்லி இருக்கிறார். இந்த மரணமிலா பெருவாழ்வுக்கு முன்னாடியே இந்த சிற்றின்பம் பேரின்பம்ங்கிற 2 வார்த்தைகள் இருக்கு. வள்ளலார் அதை பற்றியும் பேசுகிறார். சிற்றின்பம் பேரின்பம் இது குறித்து ஒரு நல்ல பாடல்ல அவர் பேசுவார். அதுல பேசும்போது இந்த பேரின்பம்ங்கிறது தான் இப்ப நீங்க நினைக்கிற அந்த மரணமிலா பெருவாழ்வு. அது எல்லோரும் அடைய முடியுமா என்பதை பற்றி தான் இவ்வளவு நேரம் எந்தெந்த அருளாளர்கள் யார் யார் எப்படி ஐவகை மரணம் இதை பற்றியெல்லாம் சொல்லும்போது ஒரு ஆழமான பொருளை எடுத்துக்கொண்டு அரங்க ராமலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்றைய கவிஞர்களும் அது குறித்தெல்லாம் நிறைய பாடியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்கும், இந்த சங்க காலத்திலிருந்தும் கூட அதற்கெல்லாம் ஒரு நல்ல அழகான தொடர் இருக்கும். மேலுலகம்ங்கிற சொல்ல வச்சு நிறைய அதுக்காக இணையான சொற்கள் இருக்கும். மீ உயர் உலகம் இப்படியெல்லாம் நிறைய சங்க இலக்கியத்திலேயே வருது. வள்ளுவருடைய திருக்குறளையும் அது குறித்து நிறைய வானுலகம் எல்லாம் சொல்லுகிறாங்க. சில மதங்கள்ல இப்ப ஜெர்மன்ல போன்ற கைலாசபதி அவர்கள் எழுதுவார்கள், இந்த இறந்து போன உயிர் உடனே அது மறைவதில்லை என்று சொல்லி அதுக்கு கைலாசபதி சிவத்தம்பி போன்றவர்கள் எல்லாம் அந்த கிரேக்கத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அதைத்தான் தீர்ப்பு நாள்னு சொல்றது. கிறிஸ்தவத்தில் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த 4வது நாள். நம்ம இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு 10 நாள் 15 நாள் அதற்கு ஒரு இறுதிச் சடங்கு. அது வரைக்கும் அந்த மரணத்திற்கு பின் அவர்கள் எப்படி இருந்தார்கள்ங்கிறதுக்கான காரணமாக சிலதெல்லாம் சொல்றாரு. இந்த வீடு வேறு பேரின்பம் என்பதற்கு நல்ல அழகான பாடல். தன்னமுத மதிகுள் இருந்த கிரணம் வீச, தடம் வெளிர்ப்பு மனம் வீச, சென்றல் வீச, எண்ணமுத பழுங்கி நிலா முற்றத்தை இன்னிசை வீச, தன்பனி நீர் எடுத்து வீச, பெண்ணமுத மனையவர் விண்ணமுத மூட்ட, பெறுகின்ற சுகம் அனைத்தும் அது போயிரும். என்ன ஆகும்? உடம்பும் உயிரும் கலக்கின்ற நிலைதான் பேரின்பம் என்கிறார் தன்னமுது அந்த பாடல வரும்போது. இந்த உடலும் உயிரும் கலக்கிற அந்த நிலை இருக்குதே, அந்த 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 முடிவு அவர்கள் சொல்லுகின்ற முடிவு தான்.
எப்படி அந்த உயிர் உடலும் சேர்ந்து கலந்து மகிழ்கின்ற ஒரு நிலை, அது எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது. தனக்கு வருகின்ற துன்பத்தையும் கூட ஞானிகள் அதை பொறுத்து கொள்ளுக்கிறாங்க. ரமண மகரிஷி போன்றவர்களுடைய வரலாற்று இருந்தெல்லாம் நம்ம தெரியுது. அவர் அந்த அந்த வாழ்க்கை தான் செம்மாந்த வாழ்க்கை. பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருடுவது நீ என்று பாடுகின்ற மரபு. இந்த சிக்கன பிடிக்கிற பண்பு எப்போ வரும்? இவர்கள் சொல்லுகின்ற அந்த அன்பு தான். அந்த அன்பிலிருந்து தான் உலகம் போற்றுகின்ற அருள் பிறக்கிறது. அதனால அன்புக்கு வள்ளுவர் ஒரு அழகான தொடர் பயன்படுத்துவார். அருள் என்னும் அன்பின் குழவி, அருள் என்னும் அன்பின் குழவி என்று திருவள்ளுவர் அன்புக்கு பிறந்ததுதான் அருள் என்று சொல்லுகிறார். இந்த அன்புக்கு அருளுக்கு வேற்றுமை என்னங்கிறத அவரே பரிமேலழகர் உரையில் எழுதுவார். தொடர்புடையார் மாட்டு செலுத்துகின்றது அன்பு, யாவர் மாற்றும் செலுத்துவது பேரருள் பெருங்கருணை அருள்கிறாரு. இப்ப அந்த அருள்ங்கிற ஒன்று அன்பினாலே மகிழ்வது. அதனாலதான் நீலமேகம் அவர்கள் இவருடைய உரையிலிருந்து இவருடைய நூலிலிருந்து எடுத்து சொன்ன அந்த அன்புங்கிற ஒரு சொல் எவ்வளவு பெரிய ஆளுமையாக மாறி அந்த அன்பு கடைசியிலே எப்படி கொண்டு போய் மனிதனை உயர்ந்த நிலையிலே நிறுத்துகிறது என்பது சொல்லுகின்றார். அந்த எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் எவக்கின்றார் யாவர் அவர்தாம் சுத்த என்று சொல்லும் போது அவங்களே கடவுளா மாறுகின்ற தன்மை வருகின்றது என்று சொல்லுகிறார். எனவே எல்லாவற்றிற்கும் காரணம் அன்புதான். இந்த அன்பின் முதிர்ச்சி தான் அருள். எனவேதான் வள்ளுவர் வள்ளலார் அன்பையும் அருளையும் பேசுகிறார்கள். ராமலிங்க களஞ்சியம்னு ஒரு அகராதி ஒன்று அருட்செல்வர் அவர்கள் புலவர் மணியத்தோட வைத்து அவருடைய உதவியினால அந்த நூலை போட்டாங்க. அந்த நூலை பற்றி பேசும்போது அந்த நூலில் கலந்து கொண்டு வெளியீட்டு விழாவில் பேசுகிறேன். இந்த அன்பு அருள்கிற சொல்லு மட்டும் ஏறத்தாழ 5000 சொற்களை வள்ளலார் பயன்படுத்தி இருக்கிறார், 6 திருமுறைகள்லையும் சேர்ந்து. அப்ப அன்புங்கிற அந்த சொல்லும் அருளுங்கிற சொல்லும் அவர் வாழ்க்கையிலே எவ்வளவு நல்ல மண்ணாங்கட்டி உடையதை பார்த்து வருந்த வணக்கம் யாருக்கு வரும்? வாடிய உயிரை கண்ட பயிரை கண்ட உவது வாடுகின்றது. இது எல்லாமே எதனுடைய அடிப்படை? அன்பினுடைய அடிப்படை தான். அப்போ இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற பேரின்ப பெருவாழ்விற்கு அடிப்படை அன்பு தான். அந்த அன்பிலிருந்து வளருவது தான் அருள். அந்த அருள்நிலையை அடைந்த பெரியவர்களை பற்றியெல்லாம் அவர் தன்னுடைய நூலில் நிறைய எழுதியிருக்கிறார். அந்த நூலை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த மரணமிலா பெருவாழ்வு, பெரியவங்களா சாகா கலை, மரணத்தின் பின் மனிதர் வாழ்வு, இப்படியெல்லாம் நிறைய நூல்கள் வந்திருக்கு. மரணத்தை பற்றி ஆராயங்கிறது அவ்வளவு எளிமை இல்லை. ஆனா அரங்கராமலிங்க தொடிஞ்சு எழுதியிருக்காரு. மரணத்தை எதிர்கொள்வதற்கு இப்ப தயார் எல்லாத்தையும் தயார்படுத்தியிருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தயார்படுத்தி எப்படி இருந்தா அந்த நல் வாழ்வோடு அமைகின்ற அந்த முடிவு எல்லாத்துக்கும் அப்படி அமைஞ்சா நல்லதுதான். அதுக்கான வழிமுறையை தான் அவர் தன்னுடைய இறுதி இயல்ல சொல்லுகிறார். என்னென்ன செஞ்சா அப்படி வருங்கிறது. எல்லாரும் அதுதான் நமக்குள்ள இருக்கிற துன்பங்களையும் நம்ம உள்ள இருக்கிற அழுக்குகளையும் நீக்கினாலே பெருசுதான். ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு இத்தனை சொத்து கொடுத்துருக்குற, இந்த சொத்தை வச்சுட்டு நான் எப்படி ஞானம் பாலிப்பதுன்னு கேட்கிறாரு. அங்கார பொக்கிஷம், கோப களஞ்சியம், ஆணவந்தான் நீங்க அரண்மனை, பொய் வைத்த கூடம், காம விலாசம் இத்தேகம், பாங்காய் பணிந்துன்னை ஞானம் பாலிப்பது எங்கனமே. ஒரு பெரிய அருளாளர் மக்களுக்காக மக்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்களை எல்லாம் இதுதான், இந்த சொத்துக்களை வச்சுட்டு நான் எப்படி ஞானம் பாலிப்பேன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் கேட்கறது இவர்கள் சொல்லுகின்ற அந்த வாழ்நெறி தான். அந்த வாழ்நெறியினாலதான் நம்முடைய மனிதன் பக்குவப்படுவதும் முதிர்ச்சி அடைவதும் அருளாளர்கள் பல்வேறு செய்திகளை உரைப்பதும் தாய்மானவர் அதுக்கு ஒரு அழகான சொல்றாரு. அந்த நிலையை அடையும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குமா, அதை உழைக்க முடியுமா?
விளக்க முடியாது. சொல்லில் அடங்கா சுகக்கடலுங்கிறார். சொல்லில் அடங்காத சுகக்கடலை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார். சுகமா இருக்கிறத பத்தி நல்லது தானே. சொல்லில் அடங்கா சுகக்கடல்னு தாய்மானவே என்னால் அதுக்கு மேல சொல்ல முடியல. இதெல்லாம் சொல்லில் அடங்காத சுகக்கடல். அந்த சுகக்கடலை அனுபவித்து உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அரங்கராமலிங்கம் பல ஆண்டுகளாக ஞானிகளை பார்த்து சந்தித்து பல செய்திகளை பெற்றவர் என்பது நமக்கு தெரியும். அதனாலதான் அந்த சொல்லில் அடங்கா சுகக்கடலை இவ்வளவு விரிவா அவர் தந்திருக்கிறார். ஒரு சொல்ல அடக்குமுறைன்னு சொன்ன நிலை மாறி இவ்வளவுக்கு அனுபவம் வேணும். உயிரையும் உடலையும் ஆராய்வது அவ்வளவு சுலபம் இல்லை. உடலை ஆராய்வதற்குலாம் இப்ப நிறைய மருத்துவம் வந்துடுச்சு. உயிரை ஆராய்வது சொல்லவே முடியல. அப்படி அந்த ஆராய்க்கின்ற உடம்பை ஆராய்கின்ற அண்மையில வேதாத்திரி மகரிஷி அந்த பழைய மரபுகளை எல்லாம் தொகுத்து இந்த மனவழக்கலைங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தி எப்படியெல்லாம் அவர் உருவாக்குனாரு. அது நோயற்ற வாழ்வையும் தருகிறார், அருள் நிறைந்த அந்த மனநிலையையும் உருவாக்குகிறார். எனவே இந்த தலைப்பு மிக விரிந்த தலைப்பு. ராமலிங்கம் அவர்கள் இதை பற்றி எத்தனையோ பேர், அந்த காலத்துல ஜேகேன்னு ஒருத்தர் இருப்பார், ஜே கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய செலுப்பு அடையாறுல நடந்துட்டு இருக்கும். பல பேரறிஞர்கள் அவருடைய பேச்செல்லாம் வந்து கேட்பாங்க. அது காரணம் இந்த 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 செய்தியெல்லாம் அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படி திரட்டி வைத்த அந்த நிலைக்குத்தான் நேரம் நிறைய இருக்கு, மேல பேசுறது நல்லா இருக்காது. இந்த சொல்லில் அடங்கா சொல்லில் அடங்கா சுகக்கடலை நம்ம எல்லோருக்கும் ஒரு அமிழ்தமாக தந்திருக்கிற பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவருக்கு வாழ்த்து. வள்ளலார் பெரிய வாழ்க்கை வரலாறு 6 திருமுறை, 6ஆம் திருமுறையில 5 திருமுறைகளில் முன்பட்ட சில செய்திகளை எல்லாம் 6ஆம் திருமுறையிலே அவர் மறுக்கிறார். நம்மால் இது வரைக்கும் போற்றப்பட்ட நூல்களை எல்லாம் மறுத்து சொல்லுகிறார். அவருக்கு அந்த தெளிவு ஞானம் அப்ப பிறக்குது. படிக்க படிக்க பயிற்சி செய்யத்தான் அந்த தெளிவு. அந்த தெளிவை நோக்கி செல்லுகின்ற அரங்கராமலிங்கத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். வள்ளலாருடைய கருத்துக்களை உலகெங்கும் பெருக்குவதற்கு திருவாசகம் போல வள்ளலாருடைய திருவருட்பா போல எல்லா மதங்கள்லையும் அந்த மாதிரி நூல்களாக இருக்கு. இவற்றையெல்லாம் தொகுத்து தருகின்ற அவருக்கு நீலமேகம் இன்றைய இலக்கியங்களிலிருந்து பழைய இலக்கியங்கள் வரைக்கும் இந்த பொருளுக்கு ஈந்து பல அரிய சொற்களை எல்லாம் சொல்லியிருக்கார். அவருக்கும் நம்ம வாழ்த்து. இந்த வள்ளுவரை பற்றிய சிந்தனைகள் வெள்ளிக்கிழமை தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய திரு ராசேந்திரன் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் குழுவுக்கும் நம்முடைய வாழ்த்தும் வணக்கமும். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. யாம் பெற்ற பேரு, இந்த அவை பெற்ற பொழிவு, அதன் பின்னர் அதை பற்றி ஒரு அருமையான திறனாய்வு, ரெண்டையும் கேட்ட பின்னர் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரு செய்தியை சொல்லலாம். நான் திருவள்ளுவரை ஒரு அறவோர்னு நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவரை ஒரு அரசியல் அறிஞர் என்று கருதி கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல கவிஞர் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு தான் அவர் ஒரு சித்தர் என்ற நினைப்பும் எனக்கு வருகிறது. இந்த நினைப்பை உண்டாக்கிய பெருமை பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர்களை சாரும். அவர் எப்பொழுதும் சித்தர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களும் ஒரு சித்தர். அவருடைய பேச்சும் அவருடைய எழுத்தும் மெய்யியலை நோக்கி செல்வது, அதை ரொம்ப அழகாக எடுத்து பரிமாறினார் அவருடைய மாணவர்கள் ஆசிரியரை பாராட்டுவதே அருமை. ஆனால் இந்த மாணவர் ஆசிரியரை உணர்ந்து பாராட்டி போற்றியிருக்கிறார். இந்த வகையில் ஒரு சிறந்த நாள், ஒரு சிறந்த அரங்கம். வாழ்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி பேராசிரியர் அவர்களே, மிக்க நன்றி. அமெரிக்காவிலிருந்து பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா, தாங்கள் இதன் கருத்துக்களை கூற விரும்புகிறீர்களா?
கனடா கனடா. கனடாவில் மன்னிக்கும். ஐயா கலாநிதி நான் சுப்பிரமணியம் ஐயா வாங்க. வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். வாங்க வாங்க வாங்க. இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, திருப்தி. ஒரே ஒரு தவறு செய்து விட்டேன் என்றால் நேரத்தை கணிக்க தவறிவிட்டேன். எங்களுக்கு இப்ப இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஒரு மணித்தியாலம் மாறுகின்றது. நான் இங்கே 9 மணி என்று வரும் பொழுது உங்களுக்கு 10 மணி ஆகிவிட்டது. உரையினுடைய முழு விஷயத்தையும் என்னாலே கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. இடையிலே தான் நான் கலந்து கொண்டேன். ஆனால் கலந்து கொண்ட உரையும் அதனுடைய தொடர்ச்சியையும் நான் கேட்ட பொழுது ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிந்தது. தமிழ் பண்பாட்டிலே அல்லது இந்திய பண்பாட்டிலே பல்வேறு நூல்களிலேயும் கூறப்பட்டிருக்கின்ற மரணமில்லா பெருவாழ்வு என்ற அம்சத்தை ஒரு நிலைப்படுத்தி ஒரு கருத்தோட்ட தொகுப்பிலே கொண்டு வருவது எப்படி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அந்த அம்சங்கள் எல்லாவற்றையும் அரங்கரவர்கள் இந்த பார்க்கடலுக்குள்ளே நுழைந்து கடைந்து மந்திரமலை மத்தை போட்டு கடைந்து அமுதத்தை கொண்டு வந்தது போல மிக தெளிவாக அந்த கருத்துக்களை நீங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்ற பாங்கு நான் இந்த உரையை கொண்டுதான் புரிந்து கொண்டு சொல்லுகிறேன். மிகச் சிறப்பாக இருந்தது. அந்த வகையிலே உங்களுடைய ஞானத்தின் அதாவது இந்த உரை ஒரு தெளிந்த தெள்ளமுது போல சராசரியான வாசகர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு, இத்தனை பேரும் மரணமில்லா பெருவாழ்வு பற்றி உரையாற்றி இருக்கலாம், பேசியிருக்கலாம், நூல்கள் வந்திருக்கலாம். ஆனால் அவற்றுக்கூடான ஒரு தொகுநிலை தன்மையை இந்த உரை தருவது, இன்றைக்கு அவர் நீலமேகன் அவர்கள் ஆற்றிய உரை தருகிறது, உங்களுடைய நூலுக்கூடாக எங்களுக்கு தருகிறது. அந்த வகையிலே அந்த முயற்சி 2 பேரோடு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய சிந்தனையும் நீங்கள் கண்ட தெளிவும் அதை அவர் தெளிந்து கொண்டு எங்களுக்கு எடுத்து கூறிய முறையும் மிகச் சிறப்பாக இருந்தது என்பது என்னுடைய முதலாவது குறிப்பு. இந்த வகையில் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வதாக நான் சிறப்பாக சொல்லக்கூடியது, நான் மதிக்கின்ற 2 பேராசிரியர்கள் இங்கே வந்து ஆற்றிய உரை. ஒன்று பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள். அவர் மிகப்பெரிய ஒரு பேரறிஞராக நாங்கள் கருதுகின்றவர்கள். நான் தமிழகத்தில் இருந்த பொழுதும் நான் அவரோடு பழகி இருக்கிறேன். என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்களுக்கு அவர் தலைமை தாங்கி இருக்கின்றார்கள், துணைவேந்தராக இருந்த காலத்தில். அவர்கள் வந்து இப்பொழுது இந்த உரைக்கு பற்றி தந்த ஒரு நல்ல ஒரு அந்த சொல்ல அந்த பொன்னின் குடத்துக்கு பொட்டுவிட்டது போன்ற ஒரு திறனாய்வு குறிப்பை வைத்தார்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அதே போல் ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் பேராசிரியர்களும் சொன்னார்கள், அதாவது அரங்கராமலிங்கம் வள்ளுவரை ஒரு சித்தராகவும் நமக்கு காட்டி இருக்கின்றார் என்று சொல்லி. அந்த கருத்து எனக்கு உடன்பாடுதான். ஆனா அதற்கு மேலே நான் இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் வள்ளுவரை ஒரு சித்தராகவோ ஒரு சமயவாதியாகவோ அல்லது மரணமில்லா பெருவாழ்வை தேடியவராகவோ காண்பது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நான் ஒரு சான்றோனாக காணுகிறேன். அவர் ஏனென்றால் தமிழ் பண்பாட்டிலே மிக உயர்ந்த பண்பாளனை சான்றோன் என்றுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். சித்தர் என்றோ அல்ல இன்னொரு வகையிலோ அடையாளம் பண்ண முயற்சிக்கும் பொழுது அவர் வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்பில்லாதவர் நல்லே வந்துவிடும் ஐயா. பிரச்சனை என்னென்றால் வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அதே நேரத்தில் சித்தர்களாக இருக்க முடியுமா? இதற்கு அடிப்படை கேள்வி ஐயா. இது நான் உங்கள் பேராசிரியர் அரங்கராமலிங்கிட்ட நான் கேட்பதாக அல்ல, இங்கே இருக்கிற அனைவரையும் நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு சித்தனாக இருக்க விருப்பம் இருக்கிறது என்ற அறிவினாலே. ஆனால் நான் மனிதனாக வாழ வேண்டியது, சராசரி மனிதனாக வாழ வேண்டியிருக்கிறது என்னுடைய சமூக சூழலாலே. வள்ளுவர் இந்த நிலையிலேதான் சான்றோன் என்ற நிலைக்கு உயர். அவர் வாழுகிறார், குடும்பத்தோடு வாழுகிறார், சமூகத்தோடு வாழுகிறார், சமூகத்தினுடைய அத்தனை இன்ப துன்ப அனுபவங்களையும் அனுபவித்துக் கொள்ளுகிறார். அதே சமயத்திலே அவர் தன்னை அதற்கு மேலாக அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்று சொல்லப்படுகிற அவ்வளவு சால்வுகள் அவலத்தை தாங்கி நிற்கின்ற, அவற்றாலே தாங்கப்பட்டு நிற்கின்ற ஒருவராக வந்திருக்கிறார் என்பதுதான். அப்ப 2 நிலை இருக்கு. உலக வாழ்க்கை, மற்றது அடுத்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற வாழ்க்கை. இந்த 2ஐயும் இசைவு பெறச் செய்த தன்மைதான் இந்த வள்ளுவருடைய குறள்.
வள்ளுவரை சார்ந்துதான் நாங்கள் சிந்திக்கின்றோம் என்ற வழியினாலே நான் சொல்லுகிறேன். வள்ளுவர் ஒரு சான்றோன், அவனுக்குள்ளே இந்த அம்சங்கள் எல்லாம் கலந்திருக்கின்றன. அதை நீங்கள் மிக சிறப்பாக எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். இதை சொல்லும் பொழுது இந்த சுந்தரமூர்த்தி ஐயா விளையாட்டி கொண்டு போகும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த அன்பு அருள் என்பவற்றுக்கு இருக்கிற உறவு பற்றிய விடயம். அன்புக்கும் அருளுக்கும் உள்ள உறவு. அன்பாய் இருக்க வேண்டும், அது உலகளாவிய அன்பாக மாறும் பொழுது அருளாக பரிணமிக்கின்றது. இதை பற்றி எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம், அதாவது நான் பிறந்து வளர்ந்த காலத்திலே இருந்து என்னுடைய 5 வயதிலிருந்து படித்த இலக்கியமான கந்தபுராணத்திலே வருகிற ஒரு வசனம், ஒரு பாடல் இங்கே சொல்லுவது பொருத்தமாயிருக்கும் நினைக்கின்றேன். சூரன், சிங்கன், தாரகன் போன்ற பிள்ளைகள் பிறந்த பிறகு தந்தையாராகிய காசி முனிவர் அவருக்கு ஆசிரியராக இருந்து முதல் போதனை வழங்குகின்றார். அந்த முதல் போதனை என்பது நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிற சைவ சித்தாந்த தத்துவ போதனை தான் அங்க வழங்குகிறார். சார்ந்தவர் 5 காம்பொருள் 3 மறையெல்லாம் ஒளிய நின்றன காந்தரோர் தொல்பதி 6 உயிர்த்தொகை வான் தலையாமென வகுப்பர் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. இன்றைக்கு கந்தசெட்டி நாளிலே என்ற பாடலை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது கந்தசெட்டி நாளிலே புராணங்களை படித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலே ஒரு பாடல் வருகிறது. தருமமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும். நீங்கள் தர்மத்தை போற்றி கொண்டு செய்வீர்களாக இருந்தால் அங்கே உங்களுக்கு அன்பு சேர்ந்து வரும். அருள் எனும் குளவியும் அமையும். தருமமும் பிளஸ் அன்பும் கல்யாணம் திருமணம் செய்தால் பிறக்கிற பிளந்த அருள் என்று சொல்லுகின்றார் கச்சியப்பர். தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும் அருள் எனும் குளவியும் அணையும் ஆங்கவை வரும் வழி தவம் என்னும் வைப்பு உண்டாகுமேல். அப்படி வரும் பொழுது முன்னே பிறவியிலே செய்த தவம் என்று சொல்லப்படுகிற மூல சொத்து வந்து சேருமாக இருந்தால் தெருளுறும் அவ்வுயிர் சிவத்தை சேருமா. அந்த உயிர் அவ தர்மத்தை போற்ற வேண்டும், அதனாலே அன்பு சென்று அடைவார்கள். அந்த அன்பும் தர்மமும் இணைந்த கட்டத்திலே அருள் பிறக்கும். அந்த அருளோடு சேர்ந்த தவம் என்ற அம்சமும் சேரும் பொழுது அது வீடு பேறு என்று சொல்லப்படுகிற நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்று அந்த ஒற்றைப்பாட்டிலே கச்சியப்பர் காசி முனிவு வார்த்தையாக சொல்லுகின்றார்கள். எனக்கு சுந்தரமூர்த்தி ஐயா இந்த அன்பையும் அருளையும் பற்றி சொன்ன அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த கந்தசெட்டி நாளிலே இந்த பாடல் ஞாபகம் வந்தது. எப்பொழுதும் இரத்தத்திலே ஊறிக்கொண்டிருக்கின்ற கருத்து. இந்த விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதற்கு எனக்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பேராசிரியர் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்கள் பல்துறையில ஈடுபாடு கொண்டவர், ஒரு பேராசிரியராக பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியவர், எத்தனையோ விடயங்களை எல்லாம் திரட்டி தொகுத்து தந்தவர், தொகுத்து கொண்டு இருக்கின்றவர். இப்பொழுது கூட அவர் எழுதிய இந்த அரிய ஞான பொக்கிஷத்தை உரையை நாங்கள் முழுமையாக கேட்காவிட்டாலும் நானும் துணைவியாரும் இங்கே கேட்டுக்கொண்டே இருந்தோம், இடையில இருந்துதான். ஆனாலும் இந்த கேட்கப்பட்ட அவ்வளவு விஷயங்களும் மிக சிறப்பாக இருந்தது. என் சார்பிலும் என்னுடைய துணைவியார் சார்பிலும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் இங்கே இருக்கின்ற நீண்ட நாட்களுக்கு பிறகு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை இங்கே பார்க்க முடிந்தது. அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்து வந்து உரையாற்றுவதை கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவர் ஒரு பெரிய பேரறிவாளன் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். திருக்குறளுக்கு அவர் செய்திருக்கிற அந்த வள்ளுவம் என்ற அந்த பணி இருக்கிறது, அது சாதாரணம். நான் நினைக்கிறேன் அதை பற்றி ஒரு கருத்தரங்கு கூட வள்ளுவம் என்ற இதழை மையப்படுத்தியே நீங்கள் ஒரு தொடர் கருத்தரங்கு கூட செய்யலாம். வள்ளுவத்துக்கு ஒரு சாதனை இப்போ இருக்கிறது, ஒரு 20 இதழுக்கு மேலே வந்தது. அதை வைத்து கூட அதை எப்படி வள்ளுவத்தை பார்க்கலாம் என்று அவர் அந்த வள்ளுவம் என்ற இதழுக்கும் பல்லடம் மாணிக்கம் அவர்களுடைய இதோடு செய்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான வேலை. எனவே சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். பேராசிரியர் அரங்கராமலிங்கத்தாருடைய இந்த நிகழ்ச்சியிலே சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுடைய பெருமையை நான் பேச வேண்டியதில்லை. இருக்கிற ஞானசுந்தரம் போன்ற அறிஞர்களையும் நாங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு எனக்கு கிடைத்த நல்ல பேறு, அது கந்தசெட்டி நாளிலே இது கிடைத்த நல்ல பேருக்கு நன்றி கூறி அனைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே, மிக்க நன்றி. ஐயா ஸ்ரீரா அவர்களுடைய அனுமதியோடு நிகழ்ச்சியை இன்னொரு 5 அல்லது 6 நிமிடங்கள் நீட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 8-10 உங்களது அனுமதியை கோருகிறேன். ஐயா, இந்த மரணமில்லா பெருவாழ்வை கடவுளிடம் கேட்டு பெறுவது சாத்தியமா, இல்ல அதை விட நம் கால்களில் நின்று
நாமே சாதிப்பது சிறந்ததா. தன்னைத்தான் நாலடியார் பாடல். தான் அருகில் அழுத்தவன் தான் தான், தன்னை உயர்த்தவனும் தான் தான் என்ற ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. நன்னிலைக்கண் தன்னை நிருப்பானும் நிலைகளைக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான். சரிதானுங்களையா ஐயா? இந்த பாட்டு நான் சொன்னது சரிதானா ஐயா? சொன்னார் ஐயா. முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடத்திய இந்த அமைப்புகளுக்கும் வந்து கலந்து கொண்ட அறிஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவான வணக்கம். இதுல ஒரு செய்தி சொல்லிட்டுமா? சொல்லுங்க ஐயா. நீலமேகம் ரொம்ப அருமையா சொன்னார். எனக்கே வியப்பா இருந்தது. இப்ப என்னுடைய நூல்ல இவ்வளவு இருக்கா? அதான் சிவபெருமான பத்தி சொல்லுவாங்க, தன் பெருமை தானறியா பெற்றியன். அந்த மாதிரி இந்த நூலுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கான்னு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார் நீலமேகம். அதை அவர் அப்படியே கொடுத்தாருன்னா ஒரு அறிமுக நூலா கூட 32 பக்கம் போட்டுடலாம். அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறார். அவருக்குடைய வாழ்த்துக்கள். அவர் ஒரே ஒரு செய்தியை சொன்னார், விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிற அளவிற்கு மெய்ஞானம் வளரவில்லை என்று. மெய்ஞானம் விஞ்ஞானத்தை விட வளர்ந்திருப்பது என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்ததும் எல்லாருக்கும் தெரிகிறது, எல்லோரும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. மெய்ஞானம் பலருக்கு புரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முழுக்க முழுக்க அவரவர் சொந்த முயற்சியும் பயிற்சியும் இருக்கிறது. அதனாலே தான் அது இன்னும் வெளியே தெரியவில்லை. ஏன்னா மாணிக்கவாசகர் திருகண்ட பகுதியும் போற்றி திருவாவூரும் எடுத்தீங்கன்னா என்னையவருக்கு சயின்ஸ் உள்ள போகாதவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் திருவாசகத்துல. அது ஒன்று. ரெண்டாவது, ஐயா ஈஸ்வரர்கள் சொன்ன செய்தியெல்லாம் நான் உள்வாங்கி கொண்டேன். இந்த நூல்ல இப்ப அடுத்த பதிப்புல பின்னிணைப்பா அதை ஒண்ணு சேர்த்துக்கலாம்ல இருக்கு. அவ்வளவு செய்தியை எங்க ஐயா ஈஸ்வர ஐயா சொல்லியிருக்காங்க. எனவே அதையும் நான் ஒரு இணைப்பா இப்ப சேர்த்துக்க போறேன் இந்த இப்ப அடுத்த வர பதிப்புல. மூன்றாவதா தேஞ்சா சொன்னாங்க, திருவள்ளுவரை நான் அறவோராக பார்த்தேன், அறிஞராக பார்த்தேன், அரசியல்வாதியாக பார்த்தேன், சித்தராக காட்டியிருக்கிறாரு. சித்தர்களை பற்றிய கூறு அவர்கிட்ட இருக்கு, அவர் அறியாம வருகிறது. மற்ற ஈண்டு வாரா நெறி வழியடைக்கும் கல், இவையெல்லாம் இந்த மரணமிலா பெருவாழ்வு நேரடியாக சுட்டுவதாகத்தான் நான் கருதி நூலை தொகுத்திருக்கிறேன். அடுத்து எங்க ஐயா கலாநிதி நான் சுப்பிரமணியன் அவர்கள் நான் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு செய்தி, நாம் சித்தராக முடியுமா என்று கேட்டார். சித்தர் என்பது அறிவர் என்கிற அந்த நிலை புறத்திலே அல்ல, தாடி வைத்துக் கொள்வது அல்ல, புறநிலை அல்ல, காவி துணி கட்டுவதல்ல, மன மலர்ச்சி. மனம் மலர்ந்து விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு நீங்கள் சென்று விட்டால் நீங்களும் சித்தர் தான். இன்பத்தில் இன்புறாமலும் துன்பத்தில் துன்புறாமலும் இருக்கிற சமநிலைக்கு நீங்க வந்து விட்டால் நீங்கள் சித்தர் தான். புறக்கோலம் அல்ல, அகக்கோலம் மட்டுமே சித்தருக்கு. இப்ப நிறைவாக சொல்ல வேண்டுமானால் திருமூலர் சொல்ற மாதிரி ஆர்வலர் அறிவார் அரண் தன்னை. ஆர்வம் தான் தேவை. இருந்தா சிவருமான நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஈரமுடையவர் காண்பார் இணையடி. அந்த இறைவனுடைய 2 திருவடிகளை நெஞ்சத்துல ஈரம். அதைத்தான் எங்க ஐயா ஈசூல இருந்து எல்லா பெருமக்களும் சொன்னது. அன்பு அன்பு அன்பு, அதன் வளர்ந்த நிலை அருள். இந்த 2 இருந்தா இறைவனை நீங்கள் சிக்கன பிடித்துக் கொள்ளலாம். அவர் இனிமே எங்கேயும் போக மாட்டார். தொல்காப்பியர் சொன்னது போல வழிபட தெய்வம் புறம் நின்று காக்கும். அனைவருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி, வணக்கம். ரொம்ப மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஐயா ஜெய ரவி தன்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு அம்மா வாங்கம்மா, நீங்களும் வணக்கம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்தது. இது யூடியூப்ல வரும்போது எவ்வளவு பேருக்கு பகிர முடியுமோ அவ்வளவு பேருக்கு பகிர்ந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த புத்தகத்தை படிச்ச ஒரு நிறைவு இருந்தது, ரொம்ப தெளிவா இருந்தது, எல்லாருக்குமே நல்லா இருந்தது. அதுல நீலமேகன் அவர்கள் கண்ணப்பரை எடுத்துக்காட்டா சொன்னாரு. ஆசிரியர் கண்ணப்பர் மாதிரி எல்லாத்தையும் தேடி எடுத்து அதுல இருக்கிறதுல சிறப்பா இருக்கிறதெல்லாம் தொகுத்து கொடுத்தாரு, சிவபெருமானுக்கு அளிச்சா மாதிரின்னு சொல்லி சொன்னது. அந்த எடுத்துக்காட்டும் கூட 63 நாயன்மார்கள்லயே எடுத்து சொன்னது, அது இன்னமும் சிறப்பு இருந்தது. அவர் ஆசிரியர் எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறாரு, அதெல்லாம் அருமையாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நன்றி ஐயா. வணக்கம், மகிழ்ச்சி, நன்றி. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. ஐயா பொன்னியின் செல்வன், நீங்க எதுவும் கருத்து கூற விரும்புகிறீர்களா? இல்லைங்க, எதுவும் இல்லைங்க, எதுவும் அதெல்லாம் இல்ல. பொன்னியின் செல்வன் 1-2 கருத்து சொல்லுங்க.
இல்லைங்க ப்ளீஸ், நான் பேசலைங்க. இல்ல சொல்லுங்க பொன்னி. அடுத்தது ஐயா சுடலை முத்து இருக்காங்க, அவங்க ஏதாவது. இல்லைங்க ஐயா வணக்கம், நான் பேசுறது கேக்கா? கேக்குது, நல்லா கேக்குது. நன்றி ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த கூட்டத்துல கலந்துருக்கவங்க எல்லாருமே பெரிய பேராசிரியர்களா இருக்காங்க. இதுல சாதாரண திருக்குறள் தொண்டன் நான் மட்டும்தான் நினைக்கிறேன். தொண்டர்கள் பெருமை சொல்லவும் வேண்டுமோ? அதாவது இந்த திருவள்ளுவர் வந்து ஒரு சித்தர் தான் என்னுடைய பார்வையில. நம்ம ஐயா தேஞா அவர்கள் சொன்னபடி அவரை ஒரு சித்தரா தான் நான் பார்க்கிறேன். அதாவது இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துக்கு முதல்ல உதவுறது வந்து திருக்குறள்ல அறத்துப்பால் முழுவதையும் ஒருத்தன் ஒழுகிட்டா போதும், அதுவே மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும். இன்பத்துப்பால் என்பது காமம் சார்ந்த ஞான பணுவலாக நாம கொள்ளணும். அதுதான் பொருள் பாலை வந்து பொருளை எவ்வாறு நாம பிறருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறத தான் பார்க்கணும். அதாவது ஒரு அறங்காவலர் மாதிரி பொருளை பயன்படுத்தினா இந்த உலகத்துக்கு பிரயோஜனம். அப்படித்தான் பாக்குறேன். மற்றபடி இந்த சித்தர்கள் வந்து சமாதி அடைஞ்சதை பலவிதமா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது திருஞான சம்பந்தர் வந்து இந்த ஜோதியோட கலந்தது, அவரை சேர்ந்தவங்களும் கலந்தது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா ராமர் வந்து சரையு நதியில வந்து அதாவது இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே அப்படிங்கிற மாதிரி இந்த பிண்டத்தை வந்து அண்டத்துல உள்ள ஒரு பொருளாக நம்ம மாற்ற முடியும். அப்படித்தான் திருஞான சம்பந்தர் வந்து தீயில கலந்தாரு, அவரோட சேர்ந்தவங்களும் கலந்தாங்க. ராமர் வந்து நீராக மாறி சரையு நதியில கலந்தாரு. இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. நான் வந்து இவர் ராமலிங்க வள்ளலார் வந்து ஜோதியில கலந்தாருன்னு நான் கருதல. என்னுடைய கருத்தை நீங்க மறுக்கலாம், ஆனா நான் மாறுபட்ட கருத்தை சொல்லுறதுக்கு மன்னிப்பு கோருகிறேன். ஏன்னா அவர் வந்து வெளியில் கலந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்னைக்கு தன்னை சிதம்பரம் ராமலிங்கம்னு அழைக்க தொடங்கினாரோ அன்னைக்கே அவர் சிதம்பரத்தை பற்றி, சிதம்பரம் என்பது வெளி, அதாவது வேளாளம் போன வழி வெட்ட வழின்னு எங்க பகுதியில சொல்லுவாங்க. அதுதான் அவர் வெளியில கலந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி சுடலைமுத்து ஐயா, உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நீங்க ஒரு புதிய சிந்தனையை தூண்டிட்டீங்க. எங்கேயா பஞ்சபூதத்துக்கும் பஞ்சபூத தலம் இருப்பது போல இப்ப இந்த மரணமில்லா பெருவாழ் நூல்ல இன்னொரு இணைப்பு போட போறேன். பஞ்சபூதத்துக்கும் உரிய சித்தர்கள் எப்படி உடம்பு மறைஞ்சாங்க, மண்ணுல, ஆகாயத்துல, நீருல, வெளியில் வெளியானதுதான் அவரு ஆகாயம். ரொம்ப மண்ணில மறைஞ்சவங்களை நிறைய பேரு நமக்கு தெரியும். ஆனா வந்து ராமலிங்க வள்ளலார் வந்து வெளியில தான் கலந்தாருங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல உண்மைதான், அது 100% உண்மை. அந்த நூல்ல கடைசியில அப்படிதான் சொல்லியிருக்கேன், வெளியே. அதாவது அவர் சொன்ன அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிறது ஒரு மகா மந்திரம். அது வந்து நன்றி ஐயா, ரொம்ப 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 நன்றி ஐயா. நிறைவு பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நன்றி உரைக்கு முன்னர் ஐயா சீரா அவர்களை சில வரிகள் கூற அழைக்கிறேன். வேற யாரும் ஒரு 30 செகண்ட் சொல்ற மாதிரி இல்லைன்னா நான் ஒரு 2 நிமிடம் எடுத்து முடிச்சுக்கிறேன். வேற யாரும் கை உயர்த்தல, நீங்க சரி டெலிவரியா வந்துடுறேன். நீல உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. பொன்னியின் செல்வன் குறிப்பிட்டிருந்தாரு தன்னுடைய கருத்துல, அவரு கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டா தென்கட்சி பேசுற மாதிரி இருந்தது. அந்த ஒரு இயல்பான உரை, அதாவது ஒரு உணர்ச்சி வசப்படாமல் அந்த வெறும் அறிவு நிலையில நின்று பேசாமல் அது நீலமேகன் பேசுனது வந்து ஒரு சிறப்பான உரை. பேராசிரியர் அரங்கராமலிங்கம் இத்தகைய மாணவர்களை உருவாக்கியதுதான் அவர் செய்த பெரும் பணியாக நான் கருதுகிறேன். ஒரு மாணவர் அப்படி இருக்காங்க, இது ஒரு பாடை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், பல மாணவர்களை உருவாக்கி இருப்பார்கள். அதுல வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவர், அவருடைய உரையில இருந்து நல்லா தெரிஞ்சது. அது வந்து நீலமேகம் பெய்த கோல மழைன்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டாரு. தேஞா ஐயா, ஈசோ ஐயா, அவங்க சுப்பிரமணிய ஐயா 3 பேரும் ஒரு பாடல் பெற்றவரா இன்னைக்கு மாறிட்டாரு. நம்ம உரையாளர், நிகழ்ச்சி உரையாளர் அவரு மிகச்சிறப்பா இருந்ததுங்க. நானும் என் துணைவியாரும் மிக சிறப்பா ரசிக்காது. இப்ப 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். நானும் நண்பரும் ஒருத்தர் உரையாடும் போது
திருவள்ளுவர் சித்தர் அப்படின்னாரு. அவர் மத்திய அரசு பள்ளியில் இருக்காரு. அவர் பேரு சரவணன் பேர். அவர் என்னென்ன பார்த்து கூட இல்லை, மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து ஏன்பா சித்தர் கொஞ்சம் நான் உன்னோட உட்காந்து பேசணும் அப்படின்னேன். ஒன்னும் உட்காந்துலாம் பேச வேண்டியது இல்லை, அவர் ஒரு சித்தர் அதனால சித்தர் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. இதுல வந்து ஆர்குமெண்ட்டுக்கே ஒண்ணு இடம் இல்லை அப்படின்ட்டார். நீ உணர முடியும், உங்களால உணர முடியும் அப்படின்னாரு. நான் உண்மையிலேயே அந்த நிலையில நின்றுதான், அந்த சித்த நிலையில நின்றுதான். ஏன்னா பரிமேகரே சொல்றாரு, தெய்வ புலமை திருவள்ளுவர்னு சொல்றாரு. இந்த தெய்வ புலமைன்னு ஒரு டைட்டில் கொடுத்த பெரிய மகான் இவரு நம்ம பரிமேகர். அவரு வந்து இத்தனை அருளாளர்கள் வந்து சொன்னாரு, அத்தனையும் உண்மை. அதுக்கு வந்து வள்ளுவரே சாட்சி. ஆனா வள்ளுவர் பொய் சொல்ல மாட்டார். மரணமலா பெருவாழ்வுங்கிறது பிறவா நெறி, மீண்டும் பிறவா மற்றீண்டு வாரா நெறி. அது உள்ள இருந்தே வந்து 356 ரொம்ப பிடிக்கும். மாநில அரசுகளுக்கு பிடிக்காதது, நடுவண் அரசுக்கு ரொம்ப பிடிச்சது 356. ஆனால் நம்ம பேராசிரியருக்கு ரொம்ப பிடிச்சது 356 வள்ளுவத்துல. அது மற்றீண்டு வாரா நெறி. அது வந்து ரொம்ப அழகா சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வந்து ஐயா நம்ம சுடலைமுத்து ஐயா சொல்லும் போது பெருவழினாரு. அந்த பெருவழிதான் பெரிய ஒளி. அது என்னுடைய குருநாதர் பாலுசுவாமி ஐயா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அணிக்கக்கூடிய குரு பூஜை கரூர்ல இருக்கு. ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, தம்பி கண்ணை திறந்தா நீங்க, கண்ணை மூணா 1000 வாட்ஸ் பல்பும்பார். எனக்கு அதுக்கு மேல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவரால் சொல்ல முடியாது. பிரகாசத்துல நான் இருக்கேன் அப்படிம்பார் அவர். இந்த பிரகாசத்தை எப்படி சொல்ல முடியும்? நமக்கு ஒரு உதாரணத்தை வச்சு சொல்ல முடியும். அந்த பெருவழிதான் இப்ப வந்து பிரகாசம். அங்கிங்கனாதபடி எங்கும் ஞான பிரகாசமாயின்னு தாய்மான சுவாமிகள் சொல்லுவாங்க. அதனால ஞான பிரகாசம் இருக்குது. ஆனா இந்த கண்ணுக்கு, அந்த ஊன கண்ணுக்கு தெரியல. ஞான கண்ணுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க சொல்றாங்க, பார்த்தவங்க சொல்றாங்க, உணர்ந்தவங்க சொல்றாங்க. அது உண்மைதான். அது இல்லைன்னா இத்தனை அருளாளர்கள் வந்து நம்ம மேல கருணை இல்லாம வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால அது வந்து உண்மைதான். நீங்க சொல்றதும் அவரு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். பெருவழிதான் என்னுடைய பார்வையில இருந்து ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்தது வந்து கனக அஜித் தாஸ் பேராசிரியர் ஒரு கேள்வி எழுப்பினாரு, தன்னால முடியுமா? அப்படி தன்னாலதானே முடியும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா தன்னாலதான் முடியும். அதேதான் பேராசிரியர் சொல்றாரு. இந்த முயற்சி செய்யற யார் முயல்வார், இந்த முயல்வங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா அதுக்கு அவனர்களாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் செய்யறேன் அப்படிங்கும் போதே அங்க ஒரு தன்முனைப்பு, ஆணவம் வந்து நின்றுடுது. இந்த எங்க ஆணவத்தோடைய லேச வாசம். ஏன்னா வள்ளுவர் சொல்லுவாரு, காமம் வெகுளி மயக்கம் மூன்றின் நாமம் கெடும் நோய்பார். அப்ப இந்த நாமம் இருக்க இடமே இல்லாம தெரிஞ்சு போயிடணும். அப்பதான் வந்து உனக்கு வந்து அங்க உள்ள போறதுக்கு டிக்கெட்டுக்கு உனக்கு வந்து பாஸ்போர்ட் விசா குத்தி உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நான் செஞ்சு முடிச்சு விடுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மால முடியாது. அருள் இருக்கணும், அது முன்னை தவம் இருக்கணும். இந்த இதெல்லாம் இருந்தாதான் முடியும். இந்த வந்து நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி. இதை வந்து இதை உணர்றவங்களுக்கு போய் சேரு. உணர்றவங்களுக்கு நம்ம எவ்வளவுதான் உட்கார்ந்து மேடை போட்டு பேசினாலும் 30 உரைகளுக்கு மேல இது வரைக்கும் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் உரைகள் 30 நிமிட உரைகள், 30 உரைகள் இது வரைக்கும் யாரோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொரு உரையும் கேட்கப்பாடுது. ஏன்னா பேராசிரியர் வந்து தேடி 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 இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்தத அவர் நீலமேகம் மிக மிக அழகாக, இது 2-3 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு 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 பொருண்மையை வந்து ரொம்ப அழகா இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு 60-65 நிமிடம் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப சிறப்பா அவர் பேராசிரியர் தேடி தேடி கொடுத்தது. ஏன்னாப்பா அவர் பல அருளாளர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு அந்த ஞான பிரிவை தான் கற்று கேட்டு உண்மை என உணர்ந்ததை மட்டுமே இந்த நூல்ல வந்து பேராசிரியர் பதிவு பண்ணிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஈஸ்வரியா சொன்ன மாதிரி நம்ம மரணம்ங்கிறது நம்ம விரும்பி இப்படி கேட்கலாம். ஆனா எப்படி மரணம் வரும், ஏன் அருளாளருக்கு அந்த மாதிரி மரணம் வந்து நம்மளால வந்து உட்காந்து அனலைஸ் பண்ண முடியாது. யோக சுவாமிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. அவர் மாடு முட்டி அவருடைய நிறைவு வந்ததா கேள்விப்பட்டேன் நானு. ஆசாஞா ஐயாவுக்கு பெரிய மகா குருவா இருந்தவர் யாழ்ப்பாணத்துல. அவரு வந்து அவருடைய நிறைவு அப்படி வந்தது. பெரிய அருளாளர்கள் புற்றுநோயில நோயுற்று அடராமல் அவங்க நோய் வரும், அவங்க அடர கிடையாது. இதை நாம இது நான் பார்த்திருக்கேன். நம்ம அது நோயுற்று அடராமல், நோய் வரும் அதுக்கு அடர மாட்டாங்க. அது வந்து அந்த நிலையை நம்மளால வந்து எம்மனோருக்கு அது வந்து உணர்வது எளிதல்ல. அதனால இந்த மனம் வாடாமல்
நொந்து மனம் வாடாமல். அவங்க நொந்து மனம் வாடாமல் இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்துச்சுன்னா நான் வந்து ஐயோ வயிற்று வலிக்குதே, கையை வலிக்குதே, நமக்கு இன்னும் எத்தனை பிறகு வாய்க்குமோன்னு எனக்கு தெரியல. அது பட்டினத்தார் சொன்ன மாதிரிதான் அது. அதனால வந்து நமக்கு ஒண்ணு வாய்க்காதாலேயே இன்னொன்னு இல்லைன்னு நம்ம சொல்றது வந்து மகா 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 பெரிய பெரிய தவறு. அதனால வந்து இன்னைக்கு உரை வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. பேராசிரியருக்கு நன்றி, ஒரு பேசியவருக்கு நன்றி. கலந்து கொண்ட அத்தனை பெருமக்களும் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு சொல்வதற்கு, இதுக்கு மேல சொல்வதற்கு வார்த்தைகளே. நன்றிங்க. நீங்க பேராசிரியர், இலங்கை பேராசிரியர் கலாநிதி எழுதின கந்தபுராணம் ஒரு பண்பாட்டு களஞ்சியம், அருமையான நூல். தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன். 5 காப்பி தான் இருந்து, நான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன். பண்பாட்டு களஞ்சியம், அந்த ஊரான ஒரு பண்பாட்டு களஞ்சியம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. பால் அவர்களை, நண்பர் பால் அவர்களை நன்றி உரை கூற அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நவில்தரும் நூல் நயத்தின் 39வது நிகழ்ச்சியில் மரணமிலா பெருவாழ்வு என்ற அருமையான நூலை படைத்த பேராசிரியர் சித்தர் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக மிக சிறப்புற மிக தெளிவாக நயவுரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் நீலமேகன் அவர்களுக்கும், பங்கு கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும், உரை குறித்து தங்களுடைய மேலான சிறப்பான கருத்துக்களை நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக்கிய பேராசிரியர் ஈசு ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், கலாநிதி ஐயா திரு க சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் செம்மல் தென்காசி சுழலிமுத்து ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் வரவேற்புரை நடத்திய திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாழ்கை சிறப்புற நடத்தி கொடுத்த கதிரவன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் திட்ட இயக்குனர் பொன்னியின் செல்வர் அவர்களுக்கும், மனதிலிருந்து பேசும் திருக்குறளே சுவாசம் என இருக்கும் திரு சீரா அவர்களுக்கும், தொழில்நுட்ப உதவியை செய்து கொடுத்த திரு சுரேஷ் அவர்களுக்கும், வலைத்தமிழ் கற்க கசடர வள்ளுவர் குரல் குடும்பம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த 40வது நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்ல, சனிக்கிழமை 25/11 அன்று மாலை 6:30க்கு வழக்கம் போல தொடங்கும். அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் நண்பர்களுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுல வந்து இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்ததை பற்றி என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கேன். சிறப்பா 2 வார்த்தை சொல்லுங்க பொன்னியின் செல்வன் சொல்லும் போது, திரு பொன்னியின் செல்வன் சொல்லும்போது அவர் சொன்னார், ரொம்ப நிறைவா இருந்ததுங்க. இதை விட சிறப்பா வந்து எப்படி சொல்லிட முடியும்னு எனக்கு ரொம்ப இதாச்சுங்க. இன்றைக்கு வந்து திருக்குறளுடைய ஆய்வு தெளிவுரை திரு சோனா கந்தசாமி ஐயாவுடைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல அரண் வலியுறுத்தல் மற்றும் இல்வாழ்க்கை அதை மாத்திரம் படிச்சுட்டு இருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி மாதிரி இந்த புத்தகமும் இந்த தலைப்பும் இந்த பேச்சு நயவுரையும் இருந்ததான் நான் கருதுறேன். அதாவது பிறப்பினுடைய நோக்கம் பிறவாமை அப்படின்றப்ப அதனுடைய பிரிட்ஜ் அது எதை தாண்டி போனா மரணத்து மூலம் தான் நாங்க போறோம். அதுல இருந்து அப்ப பிறவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல திருக்குறள்ல வந்து சொல்றாங்க, அதுலயே எல்லா விடையும் இருக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதுல ஐயா ஈசு ஐயா சொன்ன மாதிரி அன்பு இருந்தா அதனுடைய குழவியாக அறம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அருள் 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 மன்னிக்கணும், அருள் வரணும். ஏன்னா அன்பு மரம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுடைய அந்த குரல் என் மனசுல ஆழ்ம பதினால அருள் அன்பு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து வரும் அப்படின்ற ரொம்ப அருமையான கருத்தை சொன்னாங்க. இந்த உரை வந்து ரொம்ப சிறப்பான உரை. திரு சீரா சொன்ன மாதிரி ஒரு நீண்ட நிகழ்ச்சியாக இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வு வந்து கவின்மிகு காமத்துப்பால் 24ஆம் தேதி. வழக்கறிஞர் பழனி தீபன் அவர் வந்து இந்த கவின்மிகு காமத்துப்பாலை நூலை எழுதியவர். வாகீச கலாநிதி, பேராசிரியர், கணபதி ராமன் மேனாள் தலைவர், தென்காசி திருவள்ளுவர் கழகம். அவர் அண்மையில மறைஞ்சிட்டாரு.
அவருடைய நூல் கவின்மிகு காமத்துப்பால், மிகச்சிறப்பான ஒரு நூல். காமத்துப்பால் பற்றியது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம். காமத்துப்பால். அடுத்து அதே மாதிரி 25ஆம் தேதி பாலகிருஷ்ணனுடைய நூல் வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா வந்து பன்மாய கல்வெட்டை தொடர்ந்து இதுல நடக்குது, ரோஜா முத்தைய நூலகத்தில் நடக்குது. அது காமத்துப்பால் அவர்களுடைய யாண்டு பெற்றால் அந்த தீங்கிற மாதிரி அதை மையமாக கொண்டு புது கவிதைகள் அடங்கிய நூல் பாரதி புத்தகாலயம் வெளியிடுறாங்க. 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ரோஜா முத்தையா நூலகம், சென்னை. அங்கு வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம், சென்னையில் இருப்பவர்கள். நன்றி, வணக்கம்.